ஹாய்டா, அன்னைக்கு நீ பார்க்க போகிறது ஜிக்குக்குரிய நெவர் மீட் யூ என்னோட ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணிருப்பாங்க, நம்ம டே ஒயனை வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. டே, ஜின்னு, நம்ம ஒயன், ஜங்குக்கு 4 பேரும் பயங்கரமாக ஃபன் பண்ணி சாப்பிட்றாங்க பேசிட்டே. எனக்கு அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லி டைப், நல்லா பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, கொஞ்சம் ஜோவியல் டைப். அவங்க நம்ம நம்பிச்சோன்னு ஜிம்னு பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அவங்க அந்தளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க. அதனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சைலண்டாக சாப்பிட்ருக்காங்க. எதுவுமே பேசல பெருசாக. இவங்க 4 பேர் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜின்னு கேட்குறாங்க, நம்பிச்சோன்னு சொல்கிறாங்க, சொல்லு ஜின்னு சொல்கிறாங்க, இப்போ ரூம்க்கு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, ரூம்க்கு என்னடா பண்ணுறது, எனக்கு நம்ம ஒய்யன் பொம்பளை பிள்ளை இல்லையா, அவளுக்கு தனி ரூம் கொடுக்கணும் இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு ரூமில் நீ நானும் ஸ்டே பண்ணியிருக்கோம், இனி ஒரு ரூம் ஸ்டோர் ரூமாக மாற்றியாச்சு, இனி ஒரு ரூம் வந்து ஜீக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, இருக்கிற ஒரு ரூம் ரெடி பண்ணாக்க நம்ம ஒயின் ரூம் தர முடியாப்பட்டே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறோம்னா ஜம் கூட ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கான் டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம், ஜிம் அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ஒரு வருஷத்துக்கு மறந்துட்டாங்க. ஆக்சுவலி ஜிம் அந்த ரூம் தான் அது, அதில் தான் ஜம் கூட இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பர்சன் இப்போ டே வராங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜம் கூட தான் டே ஜிம் ஸ்டே பண்ணியிருக்க மாதிரி, இப்போ ஜிம் அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான்றது இப்போ ஜின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, என்ன எக்ஸ்ட்ரா ரூம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒயின் வந்துட்டு பொம்பளை அவளுக்கு தனி ரூம் தானே கொடுத்தாகும், அப்படி இன்னொரு பர்சன் ஸ்டே பண்ண வேண்டியதில்லை, என்னதான் பிரதர் இருந்தாலும் கூட அவங்க ப்ரைவசி ரூம் வேணும்ல, எனக்கு அவங்க கேர்ள் ஆச்சு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, நான் டேவ் என் கூட தான் ஸ்டே பண்ண வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. உங்க கூட வாமா, நான் என் கூட ஸ்டே பண்ண வச்சிருக்கேன், நானும் ஜிம்னு டே உங்களுக்கு ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. அது கரெக்டாக இருக்குமா, ஏன்டா உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காதுடா சொல்கிறாங்க. இல்லை எங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே நாங்கள் 3 பேர் இருந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு ஓகேவா ஜிமின் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் அதை சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, அவனுக்கு ஓகே தான், அவனுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நான் ஆல்ரெடி இருக்கேன்னு அவன் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கான், இப்போ டே ஒரு நாள் என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் கேட்குறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க, பெட் வந்து கிங் சைஸ் பெட் தானே, ஓகே ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் ஜங்குக்கு அப்படி ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஏங்க அப்படி சொல்லவும் சரி ஓகே அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு இன்டீரியர் ஒர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஒர்க்கருக்கு. இப்போ அவங்க வராங்க, அந்த ரூம் வந்து ரெடி பண்ணாமல் இருக்கேன், அந்த ரூம் வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க ஃபுல்லாக ஒயனுக்காக. அந்த ரூமில் எல்லா திங்ஸும் 1 டேல ரெடி ஆகுது, ஒரு ஹாஃப் டேல எல்லா ஒர்க்குமே சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. இப்போ ஒயனுக்கு அந்த ரூமை கொடுத்துட்டாங்க, ஒயன் இந்த ரூம் ஸ்டே பண்ணிக்கூடா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேபிள் திங்ஸ் எடுத்து ஜங்க் வந்து அவர் ரூமில் அரேஞ்ச் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் இருக்காரு, அந்த இடத்துல ஜிம்முக்கு நிறைய திங்ஸ் அங்கே இருக்கும். இப்போ ஜங்க் பண்ணுறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, என்ன ஜங்க் சொல்கிறாங்க, ஒரு ஷூஸ் எல்லாமே நிறைய திங்ஸ் இருக்கிறது எடுத்து வந்துட்டு நீ பால்கனியில் வச்சுதான் சொல்கிறாங்க. பால்கனியில் ஆமாம் அங்கே வச்சுக்கோ, எனக்கு டேபிள் திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு முதல் தடவை அது ஹர்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் டேவே. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மியுமே ஏன்னா அவருக்கு அங்கே ஸ்டே பண்ணும் இல்லையா, அவர் எப்படினாலும் இவங்களுடைய கசின் தானே சொல்லிட்டு ஜிம் பேர் போகிறாங்க. அந்த திங்ஸ் எடுத்து வெளில வச்சுக்கிறாங்க. ஜம் கொஞ்சம் ஜிம்மில் நிறைய திங்ஸ் எடுத்துடுறாங்க. இங்கே வந்துட்டு டேவோட திங்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்கடா. அன்றைக்கி நைட்டு தான் இவங்கெல்லாம் டின்னர் சாப்பிட்றாங்க. ஒயனுக்கு ஜிம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜின்னா சொல்கிறாங்க, என்னடா ஒயன் சொல்கிறாங்க, உங்கள் ஹேண்ட்மேட் ஃபுட்டுக்கு நான் வந்துட்டு அடிக்டடாக சொல்கிறேன். எனக்கு ஆமாம் உங்கள் ஃபுட்டுக்கு வந்து அடிக்டட் ஆகிட்டேன், என் அம்மாவே இவ்வளோ டேஸ்ட்டாக குக் பண்ண மாட்டாங்க, ஈவன் எங்கள் வீட்டில் மேட் இருக்காங்க அவங்க கூட இவ்வளோ டேஸ்ட்டாக குக் பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்கள் ஃபுட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஃபுட் அவ்வளோ பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இந்த ஜிமனும் அந்த நம்பிச்சிரும் வந்துட்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு சொல்லக்கூட மாட்டாங்க ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் ஜின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஆமாம் இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. இப்போ நம்பிச்சின்னு பார்க்குறாங்க, பாரு ஜின்னு டெய்லி தான் எனக்கு பண்ணி கொடுக்குறேன், ஒயன் வந்து இன்றைக்கி தானே புதுசாக வந்திருக்கா, இன்றைக்கி ஒன்று ஃபுட்டு சாப்பிட்டாலும் பிடிச்சிருக்கோம், நாங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே எங்களுக்கு எப்படி தோணும், நாங்கள் தான் சொல்லுவோம் அப்போ நல்லா தான் சொல்ல தானே செய்வோம் அப்படி சொல்லிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, அதனால் நல்லா ரசிக்க தெரியல உங்களுக்கு ஃபுட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஒயனுக்கு டேக்கு அந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏங்க எங்கள் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுவோம். அவர் நிறைய குக் பண்ணி தராரு, நீங்கள் டெய்லியுமே கேளுங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து குக் பண்ணி தரேன் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. ஃபைன்லா இப்போ அப்படியே நைட் வந்துட்டு நம்ம இப்போனாக்கா ஜிம்மின் குட்டி அதிகமாக யாரும் பேசல. இப்போ எனக்கு சின்ன வந்து ஒயன் கிட்ட நிறைய பேசிட்டாங்க, அவங்க நியூ வர வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜவுக்குமே ஒயன் கிட்ட பேசிட்டு அப்படி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் வந்து அவர் ரூமுக்கு போயிடலாம், நம்ம வந்து அவங்க ரூமுக்கு போயிடறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஜவுக்கு 3 பேருமே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, டேங்க நீங்கள் எந்த சைட் தூங்க போகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஜிம் இந்த ரூம் இந்த பெட்டில் 3 பேர் தூங்க முடியும்னு தோணலை அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த பெட்டில் 3 பேர் தூங்க முடியும்னு எனக்கு தோணலை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு ஜம்முக்கு ரோல் ஆகும், சேம் நானும் அப்படி தான், எனக்கு அந்த பெட்டில் 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும், 3 பேர் தூங்க முடியாது அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, அப்போ என்னடா பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க, கவுச்சு அங்கே ஒரு கவுச் இருக்குது, நம்ம ஜிம் ஸ்டார்டிங்கில் தூங்கிருப்பார் இல்லையா, சோஃபா மாதிரி இருக்கும், அது கவுச்சு, அந்த கவுச்சில் தான் நம்ம ஜிம் தூங்குவார். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நம்ம அந்த படத்துக்கு வர சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்க, நீ இருக்கிற ஹைட்டுக்கு நீ எப்படி அதில் படுப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீ இருக்கிற ஹைட்டில் எப்போ நீ அதில் தூங்க முடியும், அவனோட காலு வெளில தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீ இருக்கிற ஹைட்டுக்கு அது தூங்க முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது, நெக் பெயின்லாம் வருண்டா, ரொட்டேட் ரோல் பண்ணி தூங்க முடியாது அப்படி சொல்லிட்டு
நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அப்போ என்னடா பண்ணட்டும் அப்படின்ட்டே கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்புறம் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கு, அதில் தூங்குறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அதே பார்த்துட்டு என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைடா அவன் தூங்கி அதில் தூங்கி இருக்கான், நீ அது தூங்குறியா ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஏன்னா நானும் ஹைட்டு தான் உனக்கே தெரியும், ஜட்டையும் ஹைட்டாக தான் இருக்கான், அதனால நாங்கள் 2 பேரும் அதில் தூங்க முடியாது ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க நீ அதில் தூங்கிக்கிறியா அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மே ஓகே ஜங்க் ஓகே எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. அவருக்கு போய் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஏன்னா எவ்வளோ டேஸ் அந்த பெட்டில் இவர் தான் தூங்கும்போது அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணிப்பாங்க, ஹக் பண்ணது இதெல்லாம் அப்போ நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவர் பார்க்குறாங்க டே ரொம்ப ஹைட்டாக இருக்காரு, பட் எவ்வளோ ஹைட்டுக்கு அதில் படுக்க முடியாது சொல்லிட்டு ஜிம்முக்கே புரியுது. சரின்னு சொல்லிட்டு ஜிம் அந்த சோஃபாவை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அது கொடுத்துக்கிறாங்க. அவருக்கு பில்லோஸ்லாம் ஜங்க் எடுத்து கொடுத்துருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப டேவும் ஜங்குக்கு மட்டும் அந்த பெட்டில் படுத்துக்கிறாங்க, கிங் சைஸ் பெட்டில். இந்த ஜிமின் வந்துட்டு அந்த கவுச்சில் படுத்துக்கலாம். அவருக்கு இன்னொன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகிடுச்சு முதல் தடவை. எனக்கு இன்றைக்கி ஜம்கா எனக்கு தள்ளி போகிற மாதிரியும் அப்படி எனக்கே ஃபீல் ஆகுது. இல்லை நான் தான் தப்பாக யோசிக்கிறேன், ரொம்ப யோசிக்கிறேன், இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது ஜிமினா. சரி எனக்கு அவங்களோட கசின் பிரதர் தானே, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை, நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவரே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் டேவும் ஜங்குக்கும் நிறைய பேசிக்கிட்டு பெட்டில் படுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, பெட்டில் யாருமே இல்லை. பார்த்தா ஜங்கு டேவும் அந்த வீட்டில் மேலே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க டெரஸில். அங்கே போய்ட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஜிம் தான் சரி ஓகே ஜங்கு போய் ஜங்கு போய்ட்டு கொஞ்சம் பேசலாம், அப்புறம் அவருக்கு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சார். டே எப்பவுமே அவர் மார்னிங் வச்சு ஃப்ளட் பண்ணுவார், இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் பிள்ளைன்றா கொஞ்சம் கவர் மாதிரி இருக்குது சார். விட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. அப்போ தான் நம்ம டேவும் ஜங்குக்கும் மேலே வந்து அந்த இது பஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இதில் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் மாதிரி பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டே கேட்க ஜிம் வந்து கரெக்டாக டெரஸ்க்கு போகிறாங்க. அவர் உள்ள அந்த எப்படிங்க அந்த டெரஸ்ல உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரியே அந்த ஸ்டெப்போட லாஸ்ட் ஸ்டெப்பில் நின்றுக்கும் போது தான் நம்ம டே கேட்குறாங்க. டே ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க உண்மையை சொல்லி எதுக்காகன்னு சடனாக வந்து அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அதான் சொன்னேன் டே வந்துட்டு ஒர்க்குக்காக சொல்லிட்டு போய் சொல்லாத ஓகேவா, ஒர்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தானே வரணும், எல்லாரும் தான் பிளேஸை பார்க்கணும் நம்ம சொல்லியிருந்தோம், நீ மட்டும் முன்னாடி வந்திருக்கேன் ஏதோ சம்திங் நீ செஞ்சுருக்கேன் எனக்கு தெரியும் ஓகேவா, நீ உண்மையை சொல்லி எதுக்காக நீ எங்கள் விட்டு வந்த சடனாக சொல்லாமல் கிளம்பி ஏன் வந்த, நம்ம வந்து இன்னும் நடிக்கணும் தான் நினச்சேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க வேறு யார் இறந்த ஜிம்னால தாண்டா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா டே கேட்குறாங்க. ஆமாம் ஜினாயோட ஒரு தம்பி இருக்கானே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் சொல்கிறாங்க. அவனால தான் சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணா அவனுக்காக எதுக்கு நீ சொல்கிறாங்க. அது ஏன் கேட்குறா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு தான் தெரியுமே அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கே கிராண்ட் சைல்டோ கிராண்ட் டாட்டரோ பார்க்கணும் ஆசை சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஆமாண்டா இந்த உனக்கே தெரியல நம்பி நான் எனக்கு மேரேஜ் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுடா சொல்கிறாங்க. ஆமாம் 3 இயர்ஸ்க்கு மேலே ஸ்டில் அவங்க பேபி பிளான் பண்ணவே இல்லைடா சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஜிம் என்னடா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அங்கே தான் விஷயமா இருக்கட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிற புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜங்க் கிட்ட. அது இந்த பையன் இருக்கிறதுனால தான் ஜின்னா என் பேபி பார்த்துக்க மாட்டாரு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இவனை பார்த்துக்கணும், இவனை படிக்க வைக்கணும், இவனை ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இவனை வந்து வெறும் செட்டில் பண்ணி வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இவனை செட்டில் பண்ணி வைக்கிறதுக்கும் அவங்க பேபி பார்த்துக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறாங்க. உனக்கு புரியலையா சரியா சொல்கிறாங்க. பேபி பார்த்துக்கிட்டா அவரோட இவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அம்மா லாஸ்ட் டைம் கேட்டுக்காங்க அவங்க செகண்ட் இயர் ஆனிவர்சரி அப்போ அம்மா அங்கே வந்தாங்க சொல்கிறாங்க. என்னென்னு காமா வந்தாங்க அப்போவே ஜின்னா என்கிட்ட கேட்டுக்காங்க எப்போ தான் பேபி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜின்னா என் சொல்லியிருக்காங்க ஜிம்மின் படிச்சு முடிக்கல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனால தான் அவங்க ஒவ்வொரு விஷயம் தள்ளி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஜேகே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இதான் உனக்கு யார் சொன்ன சொல்லிட்டாங்க. அம்மா தான் சரி அவனுக்கு தெரியுமே அம்மா எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு அம்மா போரி பண்ண என்னால் பார்க்க முடியாது. எனக்கு உனக்கு தெரியும் நம்பிட்டு எனக்கு எவ்வளோ வந்துட்டு அலைன்னு சொன்னாங்க. எல்லாமே ரிச்சஸ்ட் பர்சன் எவ்வளோ நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அது யாரையுமே வந்துட்டு நம்பிட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. அவருக்கு நம்ம ஜின்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே ரீசனால அப்பா அம்மா எதுவுமே சொல்லல. ஜின்னா எங்களோட பேக்ரவுண்ட் பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை. சரி ஓகே அப்பா அம்மா இல்லாத பையன் அது மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம கம்பெனியில் வந்துட்டு ஒன் ஆஃப் த செக்ரட்டரி வந்து ஒர்க் பண்ணாங்க. நம்ம அப்பாவுக்கு ஃபஸ்ட் செக்ரட்டரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எனக்கு செக்ரட்டரி அவர் மாறினாரு சொல்கிறாங்க. ஆமாம் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எனக்கு டேக் ஓவர் பண்ணாங்க கம்பெனி. ஆமாம் அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்க ஆரம்பிச்சாரு. கரெக்டு அப்போ தான் நம்ம நம்பிச்சு எனக்கு ஜின்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி கூட அப்பா அம்மா வந்துட்டு வந்து எதுவுமே அப்ஜெக்ஷன் சொல்லவே இல்லை. சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மேரேஜ் பண்ணிக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா எல்லாத்தையும் அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் வேறு யாராவது நம்பிச்சு எனக்கு மேரேஜ் பண்ணியிருந்தாக்கா அவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பெனிஃபிட்டுமே கிடைச்சிருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே நம்பிச்சு ஜின்னா என்கிட்ட எதுவுமே இல்லை கூட அப்பா அம்மா எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே நீ ஜஸ்ட் லவ் பண்ணுற மேரேஜ் பண்ணிக்கணும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட பாரு அப்பா அம்மா கூட அவங்க ஸ்டே பண்ணல. இப்போ தனியாக வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க. அதுக்கு ரீசன் தெரியுமா இவன் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சரி நம்பிச்சு எனக்கு பயப்படுறாங்க. எங்கள் ஒரு அம்மா வந்துட்டு ஜிம்னு ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரீசனுக்காக மட்டுமே எனக்கு அம்மா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மேரேஜுக்கு அப்புறம் ஜின்னு அவங்க தம்பி கூட வச்சுக்கினாக்கா ஹாஸ்டலில் ஸ்டே
சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா அந்த ரீசனால நம்பிட்டு எனக்கு கொஞ்சம் பயம். அவருக்கு என்ன விடவும் நம்ம ஜிம்மோட ரொம்ப பாசம்டா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா ஜிம்மோட ரொம்ப பாசம். நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சின்ன எங்களோட நம்பிட்டு என் வந்துட்டு ஜிம்மில் கேர் பண்ணுறாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது இந்த காமா டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாண்டா. நான் வந்துட்டு நான் ஒர்க்கில் இருந்தால் கூட ஜிம்மில் போய் பிக் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஜிமினுக்கு இதான் கேட்டுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. அப்போ இவனா கண்டினியூஸாக வரலையான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு ஆமாம் ஸ்டார்டிங்காக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கும் சரி போர் அடிச்சுதா சரி ஓகே சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு அப்போ தான் அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் அம்மா என்ன சொன்னாங்க. இங்கே பாரு ஜம்கா இப்படி இருந்தாக்கா உன்னோட யங்ஸ் லைஃப் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. அந்த பையனுக்காக உங்கள் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க போல. எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. செகண்ட் வந்து நம்பிச்சிருக்கும் ஏஜ் ஆகுது. அவங்க கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேன்றான். அவனுக்கு பேபி பிறக்கல. மேரேஜ் எடுத்து வருஷம் ஆகுது. 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. 4 இயர்ஸ் வரப்போகுது. ஸ்டில் அவங்க எப்படி இருக்காங்க எனக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்ன இந்த காமா அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சோம்க்கா. அந்த பையன் கொஞ்சம் நம்பிச்சு சின்ன விட்டு கொஞ்சம் விலகி இருந்தால் தான் அவங்க அவங்க லைஃப்பை பற்றி ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த பையனை பார்த்து தான் இவங்க லைஃப் என்ன ஆகும். அவங்க புரியாமல் இருக்காங்க. கண்மூடித்தனமாக இருக்காங்க 2 பேரும். அந்த பையன் லவ் கேர காமிச்சிக்கிட்டு அந்த பையனை இவங்களுக்கு வந்து குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ நம்பிச்சுட்டு வந்து ஜின்னு அந்த கேர் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுடைய அம்மா வந்து நிறைய சொல்லியிருப்பாங்கன்னு ஜவுங்க கிட்ட. ஜங்க் வந்துட்டு அப்படி என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்கும்போது தான் எனக்கு வந்துட்டு சின்ன கூட சீக்கிரம் பேபி பிறக்கணும். அவங்க லைஃப் வந்து செட்டில் ஆகணும். அவங்க வந்து கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன சின்ன கிட்ட எதுவுமே கேட்கல. அவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு புரியுது சரியா. நல்ல ஒரு ஒய்ஃபாக இருக்கான். அவன்கிட்ட பேக்ரவுண்ட் இல்லைனா கூட நல்லா பார்த்துக்கிறான். நல்ல பையனாக இருக்கான். நம்பிச்சு நல்லா பார்த்துக்கிறான். அப்போ பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறான். எல்லாத்துலையும் ஒரு பெஸ்ட் பர்சன் தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க தம்பி அவங்க லைஃப் அவன் ஸ்பாயில் பண்ணிக்கிறான். அவன் வந்து அவங்க தம்பி வந்து அவங்க பேர்டனாக இருக்கிறது அவங்க புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஜங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க. என்னம்மா சொல்லியிருக்கான். ஆமாம் நீ கொஞ்சம் போய் பாரு. நீ கொஞ்சம் போய் சரி பண்ணு. அவங்க வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண விடு. அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனக்கு இவங்க எங்கன்னா போனா கூட அவன் இருக்கான்ற ரீசனுக்காக அவங்க போக மாட்டேன்றாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு போகணும் ஆசை இருக்கும். ஆனால் இந்த பையனுக்காக இவங்க தனியாக வச்சு போகிற ரீசனுக்காக அங்கேயே இருக்காங்க. அவங்க வந்து இங்கே போகிறது இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படி சொல்லிட்டு ஜம்கூட அம்மா சொல்லியிருப்பாங்க. இதை கேட்குறா ஜம்கூர் மாருக்கு அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து ஒரே ஆசை சீக்கிரமாக ஒரு கிராண்ட் சைல்டு பார்க்கணும். உனக்கே தெரியல அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம்மா சொல்லிட்டாங்க. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அம்மாவுக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. நீ நினச்சா எல்லாமே முடியும் சரியா. நீ இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வந்து அவங்க லைஃப் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண வை அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண வை ஜம்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஜம்கு சரி ஓகே அம்மா சொல்லிட்டு உடனே காலையில் வந்துருப்பாரு. எனக்கு ஜம்கு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன கேட்டாலும் உடனே பண்ணிடுவாங்க. இவன் நம்பிட்டு அவங்களோட மேரேஜ் அப்போ ஸ்டார்டிங் அவங்க யோசிச்சிருப்பாங்க. எனக்கு ஜின்னுக்கு ஃபேமிலி இல்லையே எப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம ஜங்க் சொல்லியிருப்பாங்க. அம்மா நம்பிட்டு எனக்கு சின்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இவருக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோட்டோலாம் தான் பார்த்துருப்பாரு. அவர் பிடிச்சிருக்கும் போல நம்பிட்டு நான் பேசி பார்த்தேன். அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. மேரேஜ் பண்ணுவாங்கம்மா சொல்லிட்டு இவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அதனால் அப்போ அவங்க அம்மா கேட்டுப்பாங்க. நீ தான் ரிக்வஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொன்னேன். நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ல. இப்போ நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது ஜங்க்கும் ஓகே எனக்கும் இந்த யங்ஸோட பேபிலாம் பார்க்கணும் ஆசை இருக்குது. நான் வரேன் சொல்லிட்டு அவர் வந்து பாருங்க படிச்சு முடிச்சிட்டாரு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்துட்டு தான் இப்போ இந்த மாதிரி ஜிமின் வந்து கொஞ்சம் ஜம்ப் நம்பிச்சு ஜின்னு பிரிக்குன்னு நினச்சிருப்பாரு. அப்போ அவர் வந்து நோட் பண்ணியிருப்பாரு. நம்பிச்சு வந்து எவ்வளோ கேர் பண்ணுறாங்க ஜிமினை அப்படி சொல்லிட்டு ஜின்னும் எப்படி கேர் பண்ணுறாங்க பார்த்துருப்பாரு. இப்போ நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே பார்க்கணும். ஸோ இதுக்காக தான் ஆமாண்டா இப்போ தான் அவங்க ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஆமாம் இதுக்குள்ளே தனியாக மூவி கூட போக மாட்டாங்கடா. இப்போ தான் தனியாக மூவிலாம் போயிருக்காங்க. ஜின்னா என்கிட்ட சொன்னாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஜின்னா என்கிட்ட சொன்னாங்க. நான் அவருக்கு புக் பண்ணுவேன்னா சரி அப்போ கிச்சனில் அவர் சொல்லுவார். நான் அது கூட எங்கேயுமே போனது ஜிம் இருக்கானா அவன் தனியாக வச்சு போகிற கஷ்டமாக இருக்கும். அந்த ரீசனால எப்போவுமே வந்துட்டு நாங்கள் போக மாட்டோம். நிறைய டைம் மூவி போகணும் ஆசையாக இருக்கும் எனக்கு. அது வந்துட்டு கப்பல்ஸ் பார்க்குற மூவி சேம் டைம் தம்பி கூட்டு போனால் அவனுக்கு ஆக்குவராக இருக்கும். கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த ரீசனால போக மாட்டோம். அதனால நான் நம்பிட்டு போய் விட்டுருவோம். இப்போ வந்து நீ இருக்கிறதுனால நம்பி நான் விட்டு போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நீ ஜிம் கூட இருக்கிறதுனால சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அதை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி டைம் கிடைக்கிது சொல்லிட்டு ஜின்னு சொல்லியிருப்பாரு. அப்போது ஜங்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த யங் சொல்கிறாங்க. அப்போ நீ பார்த்தியா அவனுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆனால் அவன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியல இப்போ 2 ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க. நம்ம தான் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீ இருக்க நான் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ வந்துட்டு இப்போ நம்பிட்டு அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒன்றா இருப்போமா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லைடா நம்மளுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் இல்லைடா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹேங் சென்டர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லைடா அது ஹேங் சென்டர் பண்ணி இந்த பையன் தான் ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கணும். இவங்க கூட தான் எப்படி ஹாஸ்டல் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு அவங்கள தான் ஏன்னா அவங்க எவ்வளோ லவ் கொடுக்குறாங்க புரியுது. அப்போ இவங்க தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கரெக்டு தான்டா சொல்கிறாங்க. அப்போ அவன் பாட்டுக்கு இப்படி இருக்காண்டா. இப்போ தான் சின்ன வந்து அவனே பேப்பர் பண்ணிக்கிட்டு நம்பிச்சிருக்காங்க. அவனே பேப்பர் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்போ போய் போகிறது அவங்க லைஃப் எப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. இவனே நினச்சிட்டு இவனே பார்த்து உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. ஜிம்மோட மனசு அப்படின்னு ஒருங்கிருச்சு. அந்த இதெல்லாம் கேட்கும்போது அவங்க தானே தெரியணும். நம்ம வந்துட்டு இவ்வளோ லேஸ் நம்ம ஹேங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப் இருக்குது. அவங்க ப்ரைவசி கொடுக்கணும். நம்ம அவங்க கூட கூடாது. அவங்க ஒரு பேபிலாம் பார்த்துக்கிட்டு கூட நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே சொல்லிட்டு அவங்க தானே புரிஞ்சுக்கணும். அவங்க தானே தள்ளி போகணும். ஈவன் அவனே அந்த ஹாஸ்டலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. அப்படியே ஜிம் மனசு அப்படின்னு ஒருங்கி போயிடுது. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்மோட சைடில் பார்த்தோம்னா
நம்ம ஜிம்மில் வந்துட்டு இங்கே அவன் சின்னக்கும் நம்ம நம்பிச்சிருக்கும் மேரேஜ் ஆகும்போது ஒரு ஸ்கூல் தானே படிச்சிருப்பாரு ஓகேவா. அவர் வந்துட்டு +1 தான் படிச்சு இருந்திருப்பாரு. அப்போ ஜிம் அனுப்புறாங்கனாக்கா எங்கள் ஹாஸ்டல் போவா ஜிம் கேட்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை எங்கள் நீங்கள் போய் உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டல, இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகாம நம்ம கூட இருந்தேன், இப்போ உங்கள் மேரேஜ் ஆகிட்டே நான் ஹாஸ்டல் போய்க்கிறேன், நான் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு தான் அப்படி ஜிம்மு பார்த்து மறைக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அப்படியே அரைஞ்சான பார்த்துக்கோ ஹாஸ்டல் போய் யாருக்கும் எப்படி ஹாஸ்டல் போவா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நம்பிச்சு நம்பி கூப்பிட்றாங்க. நம்பி கிட்ட வராங்க. என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. என் தம்பி என்ன சொல்கிறாங்க கேளு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறேன் என்னாச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. நான் ஹாஸ்டல் போகணும்னு சொன்னாங்க. கோவப்படுறாங்க சொல்கிறாங்க. ஹாஸ்டல் அவள் ஜிம்முக்கு நம்பின்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறேன். என்ன ஜிம் பேசுகிற, உனக்காக தான் நாங்கள் வீட்டை வாங்கியிருக்கோம் சொல்கிறாங்க. என்ன சார் ஜிம் பார்க்குறாங்க. உனக்காக நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம் சரியா, நீ ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ண தேவையில்ல. செகண்ட் எங்களோட பேரண்ட்ஸ் கூட எங்களால் ஒன்று வச்சுக்க முடியாது சரியா, நம்ம கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்படுது. நான் உன்னோட ஹேங்ஸ் மட்டும் ஓகேவா, அவங்க 3 பேர் மட்டும் நம்ம தனியாக ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய் ஹேங் சொல்கிறாங்க. பாரு அந்த வீட்டில் பாதி மணி ஜின்னோடது பாதி மணி என்னோட தூக்கி 2 பேர் ரீக்கல் ஷேர் பண்ணி வாங்கியிருக்கோம். எனக்கு அப்படி கூட இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஜிம்முங்க பாரு உன் ஹேங் இருக்க வரைக்கும் நான் இருக்க வரைக்கும் நீ வந்துட்டு தனியாக இருக்கக்கூடாது ஓகேவா, நாங்கள் தனியாக விட மாட்டோம், நீ எதுக்கு ஹாஸ்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி, என்ன ப்ரைவசி எங்களுக்கு புரியல, என்ன ப்ரைவசி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நாங்கள் 2 பேர் வளர்ந்து ஒரு மெச்சூரிட்டி பர்சன் ஓகேவா, எங்களுக்கு எப்போ இது பண்ணணும் நல்லாவே தெரியும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு நம்பின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறாங்க பாரு நாங்கள் நீ எங்களோட போகணும்னு நினச்சாக்கும் நாங்கள் விட மாட்டோம் ஓகே, நீ எப்போதும் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு நம்பின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு பிரதர்ஸ் மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து 2 பேரும் உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி ஓகேவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பேபி மாதிரி உங்களை பார்த்தா நாங்கள் பார்த்துக்கிட்டு எங்கள் டியூட்டி எப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாரு நாங்கள் வந்து நாங்கள் இருக்க வரைக்கும் எதுக்கும் அழக்கூடாது, எங்கேயும் தனியாக போகக்கூடாது, நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நீ லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து உங்க கூட இருப்போம் சொல்கிறாங்க. இல்லை நான் என்னை பார்த்துப்பேன் என்னால் முடியும் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம்னு உன்னை பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் உன் தனியாக விட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லையே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன் உனக்கு எங்க கூட கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஏங்கன்னா சொல்கிறாங்க. நான் வீக்கெண்டு மட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் உங்கள் வீடா, அது நம்ம வீடு ஓகேவா, நம்ம 3 பேருக்காக நான் வாங்கினது சரியா சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறேன் அதே சொல்கிறாங்க. என்ன நினைக்கிற யாராவது தான் சொன்னாங்க அவனை ஹார்ட் பண்ணிட்டாங்களா அப்படி நம்பிட்டு கேட்குறாங்க. இல்லை ஆனால் சொல்கிறாங்க பாரு உனக்காக தான் நாங்கள் வந்து வீட்டையே வாங்கணும் சரியா, இல்லைக்கா நாங்கள் வந்து எங்கள் அப்பா கூட ஸ்டே பண்ணிட்டு போகணும், அப்படி நாங்கள் தனியாக அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நீ இருக்கிறதுக்காக மட்டும் தான் நாங்கள் வீட்டை வாங்கிப்போம் ஓகே, உனக்காக ஒன்று பார்த்து பண்ணுறோம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. எனக்கு ஜின்னு வந்துட்டு லைஃப்பை வாழவே வேணும்னு நினச்சிருக்கான். அவங்க அப்பா அம்மா இறந்தப்போ சுச்சுவேஷன் அங்கே நடந்ததெல்லாம் நினச்சா வந்துட்டு எப்படின்னா அவங்க லைஃப்பை வேணான்னு சொல்லிட்டு வருது போயிருக்கான். நீ தான் வந்துட்டு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ தான் நிறைய பண்ணியிருக்க சரியா, உன் லைஃப்பை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும், தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, உனக்கு அப்பா கஷ்டப்பட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு சொல்லியிருப்பாங்க. நான் ஜின்னை மட்டும் லவ் பண்ணல, நான் உன்னையும் தான் லவ் பண்ணுறேன், வந்து நான் இவ்வளோ லிட்டில் பிரதராக பார்க்குறேன், இவ்வளோ பேபியாக நான் பார்க்குறேன், உங்களுக்கு குழந்தை மாதிரி ஒன்று பார்க்குறேன் அப்படி நம்பிச்சு சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்த்து லவ் பண்ணுறேன் ஓகேவா சொல்லுங்க. எனக்கு ஒய்ஃப்னாக்க நீ எனக்கு குழந்தை மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழுதுருப்பாரு, ஜிம்முக்கு நம்பிச்சு ஹக் பண்ணிருப்பாரு. நம்ம பயந்துட சொல்கிறாங்க பாரு எதுக்கும் பயப்படக்கூடாது, நான் யாரும் என்ன சொல்லுவாங்க என்கிட்ட சொல்ல நம்பிச்சு ஏன் அப்படி சொல்கிறாங்க என்கிட்ட சொல்ல ஓகேவா, நான் இருக்கு உனக்கு சரியா நம்பிச்சு சொல்லியிருப்பாங்க. சின்னமே அழுதுருப்பாரு, எப்படிலாம் யோசிக்கிறான் பாரு நம்பிச்சு நான் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன திட்டிருப்பாரு. இந்த விதம் அப்போ நடந்திருப்போம், அதனால தான் ஜிம் முடிவு பண்ணிருப்பாங்க சரி ஹேங் கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இவன் ஜிம் ஒரு ஃப்ரெண்டாக பெஸ்ட் ஃப்ரெண்டானா அது யோசிச்சுட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஹேங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் நான் நினைக்கிறேன்டா, நான் வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது டே இது என்னடா இருக்குது ப்ரைவசியாக, அவங்களுக்கு தனி ரூம் இருக்குது, அவங்க தனியாக தான் இருக்காங்க, நீ வந்து ஸ்கூலில் இருக்க மேக்ஸிமம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணடா, அவங்க மனசை வச்சு எப்படினாலும் இவ்வளோ இருக்க முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும் ஓகேவா, நீலாம் அவங்க எப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டேன், நீ எந்த அளவுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒர்க் இருக்குது எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு எந்த டைம் என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ரொம்ப மெச்சூரிட்டியாக அட்வைஸ் பண்ணுறேன் ஜிம்முக்கு. நீ வந்து அப்படி யோசிக்காது போட நான் சரியா சொல்கிறாங்க. அவங்க லைஃப் அவங்க எப்போ என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க இப்போ கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும், நீ என்ன இப்போ 24 அவங்க கூட ஒட்டிகிட்டா இருக்க சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஸ்கூலில் இருக்க ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் போயிட்டு வீட்டில் உள்ள ஒர்க்லாம் பார்க்குறாங்க, அவங்க போய் கம்பெனி இருக்காங்க, அவங்க நினச்சி எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு வந்துட்டு ரொம்ப டேரக்டராக கன்ஃபியூஸ் அவர் சொல்கிறாரு எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணுறாரு நம்ம ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அழகாக புரிய வைக்கிறாங்க. இப்போ ஜிமினுமே சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் விட்டுறாங்க. இப்போ தான் ஜிமின் அந்த அப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு நம்ம எப்பவுமா இருக்கும் அவர் எப்பவுமே வந்துட்டு நம்ம டிவி பார்த்தா கூட வந்து உட்கார மாட்டார், எனக்கு அவர் மேலே இருப்பார் ஸ்டடி பண்ணுவார், எனக்கு அவங்க 2 பேரும் ஏதாவது மூவி ரொமான்டிக் மூவி கூட பார்க்கலாம் இல்லையா, அதனால அவர் அப்படி தான் அது சின்ன பையனை கூட அவர் மெச்சூரிட்டியாக தான் வந்துருப்பார். இப்போ ஜிம்மில் நினச்சி பார்க்குறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க அப்புறம் நான் ஜாயின் பார்க்குறாங்க ஜின்னா ஹேங் இப்போ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா சொல்கிறாங்க. என்னந்துக்கிட்டே கேட்குறாங்க என்னந்துக்கு ஆமாம் இப்போ தான் ஜின்னா ஹேங் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து எனக்கு ஏதோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ஜம்க்கா எப்போவுமே, இப்போ நீ வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை சொல்லிட்டு ஆமாம் இப்போ தான் எப்போ ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், ஜிம் ஸ்கூலுக்கு வந்துட்டா நான் சொல்லிட்டு நம்பிட்டு ஒரு பக்கம் அப்படி தான் ஓடிட்டே இருப்பான், காலேஜுக்கு வந்துட்டா நான் ஸ்கூலுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். இப்போ அப்படி இல்லை நீ இருக்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இப்போ தான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஜம்க்கு டேக்கிட்ட சொல்லும் போது ஜிம்முக்கு அப்படியே ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு படனாக இருக்குன்னா ஜிம்மில் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். அவர் பஸ்ஸில் வரதான் ஆசைப்பட்டுருப்பாரு நான் யோசிச்சுக்கூட, ஆனால் ஜின்னு தான் வந்துட்டு பஸ்ஸில் வரக்கூடாது நம்பிட்டு இருக்கான் காரில் பிக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜிம் தான் சொல்லியிருப்பாங்க. சம்டைம் ஜின்னுமே கூட ஒரு பிக் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கேட்கும்போது அப்போ படனை நினைக்கிறாங்களா, ஒவ்வொன்றும் டியூட்டியாக தான் பண்ணுறாங்களா, சொல்லி ஜிம் வந்து ஒரு லெவலில் பண்ணலையா, டியூட்டிக்கும் லவ்வுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்படி ஜிம் அதை நினச்சி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் படனாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் நான் சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப அழகு பார்த்து அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசை. ஆனால் இந்த பையனால தான் அவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிடுறாங்க. டே பார்க்குறாங்க, சரியாக சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இருக்கணும், இப்போ நீ நானாக இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஹேங்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நீ நானும் அந்த 5 ஹேங் ஒர்க்கை கொஞ்சம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், நம்ம கம்பெனி தானே ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஹேங்கிட்டு கொஞ்சம் ஒர்க் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கேன், அவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம நம்பிட்டு ஹேங்கர் அதை பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு டேவ் டைட்டாக பிடிக்கிறாங்க. இவர் பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்து டேவை பார்த்து சொல்லிட்டாங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ தான் எப்போவுமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து டேவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு 2 பேர் வந்து வர போகிறாங்க. டக்குன்னு நம்ம ஜிம் அப்படியே ரூம்குள்ளே போயிடாரு. அவர் போய் ஷவர் ரூமில் போயிட்டாரு. போயிட்டு ரெஸ்ட் ரூமில் ஷவர் ஆன் பண்ணிட்டு பயங்கர பண்ணுறாரு. இப்படினாக்கா அவரோட மவுத்தை கை வச்சுக்கிட்டு அப்படி கூட சவுண்ட் விலகி கூட சொல்லிட்டு போய் கனெக்ட் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு டீஸ். அது கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன யாரும் எப்படி பார்க்குறீங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு பிடிக்கலன்னா நம்ம பாடனாக்க சொல்லி எனக்கு பேசுக்கு நேரம் சொன்னால் போயிடுவேனே, நான் யாரு கூட இருக்கணும், நானும் ஆசைப்படலையே, ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது, நானாக இருக்கணும்னு கேட்டேன். ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ டேஸ் உங்களுக்கு வந்து ஹெவியாக நான் ஃபீல் ஆகலைன்னா என்ன ஜிம்முக்கு அவ்வளோ மாதிரி அழகு வருது தாங்க முடியல. ஜிம் அப்படி டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு அப்படி விட்டுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு தப்பு என் மேலே தான் என் அப்பா அம்மா இறந்தப்போ எனக்குன்னு ஒரு எனக்கு யாரும் நம்ம முடிவு பண்ணியிருக்கணும். நான் தான் ரொம்ப இல்லை அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண சொல்லியிருக்கணும், நான் தான் போயிருக்கணும். தப்பு என் மேலே தான். ஓகே அவங்க யாருமே தப்பு இல்லை, தப்பு என் மேலே தான். அப்போ ஜிம் தான் அப்படி முடிவு பண்ணுறாங்க. சரி ஓகே அப்போ இந்த பர்சன் டேஸ் ட்ரை பண்ணது எல்லாமே என்ன நம்பிச்சியா ஜின்னு என்கிட்ட பிரித்து வைக்கணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் தான் தெரியாமல் என்னென்னமோ நினச்சிட்டேன். இல்லை தப்பு என் மேலே தான், தப்பு இல்லை என்னெல்லாம் நினச்சிட்டேன் நான் சொல்லிட்டு இடியட் சார் ஜிம் அவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க மிரரில். நீ எப்படி இடியட் இருந்திருக்க பார்த்தியா, யாராவது வந்துட்டு கொஞ்சம் லவ் கொடுத்துருக்கா கேர் கொடுத்தாக்கா அப்படியே நம்பிடுவியா, யோசிக்க மாட்டியா, ஜிம் ரொம்ப அழகாங்க. அவரே அவர் திட்டிக்கிறாங்க, ஏன் அப்படி இருக்க நீ சார் ஜிம் அவரை பார்த்து அவர் திட்டிக்கிறாங்க. அவ்வளோ கேஸ் அவ்வளோ வந்து வந்திருக்கும். சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, யாரும் நம்பக்கூடாது, சரி நம்மளே பார்த்துக்கணும் கரெக்டாக. இப்போ நம்ம பார்த்துக்க ரெடியாக இருக்கும். ஆனாலும் மற்றவங்கள அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம்ல, நம்ம எந்த அளவுக்கு பாடனாக இருக்கும்ல. ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி ஓகே சார் ஜிம் டேஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு அன்றைக்கி அவர் காலேஜுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் ட்ராப் பண்ண முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சோக்கி ஜங்குக்கு நான் போய்க்கிறேன் ஜிம் சொல்லிட்டு இறங்குறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்க் சொல்கிறாங்க, நீ சோஃபாலாம் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஜின்னா என்கிட்ட சொல்லிட்டு அதான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜங்க் நான் சொல்ல மாட்டேன் ஜிம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு இறங்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் வந்து இறங்க முன்னாடியே கேட்குறாங்க. ஏன்னா டோர் ஓப்பன் இருக்கிறா அவங்க பேச கேட்கும். ஏன்டா சொல்கிறாங்க. இல்லைடா மேபி ஜின்னா எங்கேயாவது வருத்தப்படக்கூடாது அதான் சொல்கிறாங்க. அப்படி வருத்தப்பட என்ன சொல்கிறாங்க. இல்லை வருத்தப்பட மாட்டாருன்னு இருந்தாலும் சொல்கிறாங்க. அவரும் நம்பிடுறாங்க. ஜின்னா எனக்கு தெரிஞ்சா இதை நினச்சிப்பாங்க, எனக்கு அவங்க தம்பி இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டாங்க. இப்படி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் எதுவுமே சிரமிக்கிற இறங்கி வராங்க. இப்போ நம்ம ஒய்யனும் நம்ம ஜின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் கிளம்பி வராங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜின்னு ஹேங் சொல்கிறாங்க. டே என்ன குக் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் குக் பண்ணவே இல்லை சரியா, நீ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கேண்டீன் சாப்பிட்டுக்கிறியா அப்படி சொல்லிட்டு மணி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் என்கிட்ட மணி இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜிம் நீ குக் பண்ணல சொல்கிறாங்க. இல்லைடா ஒயின் வந்து சம் டிஷ் கேட்டுருக்கா, அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் அதை பண்ணி கொடுக்கலாம் ஜிம்மில் இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. டே அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. ஜிம்மி நானே உனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி தரவா அப்படி கேட்குறாங்க. பேன் கேட்குறேன்னா சொல்கிறாங்க. இல்லை ஃபேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் வா நான் அந்த ஃபுட்டை வாங்கி தரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. ஏன் அங்கே பாருங்கள் இன்னைக்கு ஜிம் அவனே போய்ப்பான் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்ன ட்ராப் பண்ண முடியாது நிற்க சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நானும் டேவ் கொஞ்சம் வெளில போகணும்னு சொல்கிறாங்க. வெளில போகணுமா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அம்ஜிட் பார்க்குறாங்க. சார் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. இல்லைடா சம் திங்ஸ் நீ வாங்கிட்டு வரணும்டா சொல்கிறாங்க. திங்ஸ் ஆமாம் நீ வாங்கிட்டு வரணும். ஜிம்முக்கு ஒன் டே பஸ்ஸில் போய்க்கிறியா அவர் கேட்குறாங்க. ஜிம் அந்த ஒன் டே எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிந்த ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நம்பி ஏன் சொல்கிறாங்க. அவனுக்கு எக்ஸாம் வரப்போது 3rd இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, நல்லா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணி வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாதான் ஸோ ஜிம்மில் நம்பி சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்மு போயிடாரு ஏன்னா அவருக்கு எக்ஸாம் வரப்போகுது ஆல்மோஸ்ட் நெருங்க போகுது. அதனால் ஜிம்மே சரி ஓகே சொல்லிட்டு ஏன்னா 4 மந்த் தானே இருக்குது. இப்போ ஜிம்மில் போயிடாரு. ஜிம்மில் அது இன்னைக்கு பஸ்ஸில் வராங்க. யோனிச்சு பார்க்குறீங்களா அது பஸ்ஸில் வர சொல்கிறாங்க. எனக்கு யோனிச்சோட ஸ்டாப் நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் அவர் ஏறாரு பஸ்ஸில். அவர் ஜிம்மில் பார்த்துமே ஷாக் ஆகிறார். ஜிம்மில் எதுவுமே தெரியல. யோனிச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு எல்லாமே வேடாக இருக்குடா சொல்கிறாங்க. வேடாக இருக்கா என்ன வேடாக இருக்குது நம்ம யோனிச்சு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் அது எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்கிறா சொல்கிறாங்க. என்கிட்ட ஹைட் பட்ஜெட் அவர் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்க ஒன்றுடா அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சின்ன ஏன் கொஞ்சம் கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு ஓகேவா, அப்படிதான் மற்றபடி எதுவும் இல்லை உனக்கு அது புரியலடா சுத்தமாக யோனிச்சு சொல்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க.
அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு மற்றபடி உங்களை எனக்கு ஜிம்மில் வந்துட்டு ஜங்க் பேசுனது எதையும் சொல்லலை. அந்த மாதிரி வீட்டில் நடந்தது ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா தான் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. நீ வேணா என் வீட்டுக்கு ஸ்டே பண்ணிக்கிறியா கேட்குறேங்க. அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சரி ஓகே ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ ஜிம் டேஸ் தான் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் போயிடுறாங்க காலேஜ். எப்பவுமே ஜிம் காலேஜ் பண்ண கூட டெக்ஸ்ட் பண்ணுவார், நீ சாப்பிட்டியா என்ன பண்ணுற சொல்லிட்டு மதிய டைமில் டெக்ஸ்ட் பண்ணுவார். இன்னைக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் வரல. ஜிம் அமைதியாக இருக்காங்க சரி சொல்லிட்டு மதியம் ஜிம் கேண்டீன் சாப்பிட்டுருப்பாங்க. ஈவினிங் ஜிம் நம்ம சொல்லி எப்பவும் போல பஸ்ஸில் வராங்க. இன்னைக்கு ஜிம் வந்துட்டு இந்த பக்கம் நம்ம பார்க்குறாங்க. ஜம்ப் பண்ணி பிக் பண்ணல யார் கேட்குறாங்க. ஏன் அவனே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் உங்கள் பிஸ்னஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் நானும் எல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம நம்பிட்டு வேறு ஆப்ஷன் இல்லை. சரி ஓகே சொல்லிட்டு அவருமே பிஸ்னஸ் கம்பெனி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே 4 பேரும் மேக்ஸிமம் ஒன்றா தான் போகிறாங்க. இப்படின்னாக்க நம்ம இவங்க 5 பேரும் ஒன்றா போயிட்டு இருக்காங்க. ஓகேவா நம்ம ஜின்னு நம்ஜுன்னு ஒய்யனை ஜம்குட்டி நான் 5 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போய்ட்டு அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு டேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் வந்து 1 வீக்காக ஜின்னுக்கிட்ட சரி பேசக்கூட முடியல. எனக்கு அவர் பிஸியாகவே இருக்காரு. அந்த ரீசனால பேச முடியல. இப்போ ஜிம் போயிறாங்க. ஜின்னா எங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க காலேஜில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. காலேஜ் டூரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஜின்னு வந்து ஜிம்மு டூர் அனுப்புறதே கிடையாது. எனக்கு அப்படி கூட யாரும் பார்த்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவார். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. போயிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. போயிட்டு வா நீ டூர் போயிட்டு வா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டூர் போயிட்டு வா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம்னு கேட்குறாங்க. நம்பிட்டு அது டூர் சொல்கிறாங்க. டூரா சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரீ டூர் தான், மணிலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஃப்ரீ டூர் தான் சொல்கிறாங்க. ஃப்ரீ டூரா ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ போயிட்டு வா ஜிம்மு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாத. ஏன்னாக்கா நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்க, நீ எங்கே வெளில கூட போனதே இல்லை, அதுவும் காலேஜில் டூர் கூட்டிட்டு போகிறாங்க. நீ போயிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் உனக்கு இருக்கும், அப்படியே ஸ்வீட் மெமரிஸ்லாம் கிடைக்கும் நம்பின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்ப போக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜின்னு இது வரைக்கும் ஜிம்மில் பிரிஞ்சிருந்ததே இல்லை, அவர் சொல்ல உங்களுக்கு பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் பார்க்குறாங்க. ஜின்னு பார்த்தா குக் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் போவா ஜின்னு ஹேங் சொல்கிறாங்க. நான் தான் பர்மிஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே ஹேங் சொல்லிட்டு போயிட்டு பேக் பண்ணிக்கிற திங்ஸ் எல்லாம். இப்போ ஜிம்மே இந்த பக்கம் டூர் போகிறாங்க. ட்ரிப் போகிறாங்க. அவர் ட்ரிப்பு போகும்போது அங்கே ஒரு மொபைல் பார்க்குறாங்க. ஃபுல்லாக வந்துட்டு வெறும் ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜின்னு நம்பிச்சு ஜங்குக்கு போயினா ட்ரிப்பு போயிருக்காங்க தனியாக. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ட்ரிப்பு போயிருக்காங்களா ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறேன் சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லை ஹேங் பேருந்து கேட்டிருக்கேன். ட்ரிப் போகலாமா ஸ்டாப் அவர் சொல்லுவார். படித்து முடிச்சுட்டு நம்ம செட்டில் ஆனது எல்லாம் லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் ட்ரிப்லாம் போகணும், இப்போதைக்கு போகலாம் சொல்லுவாங்களா. அதான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜின்னா ஹேங் வந்துருக்காங்க. அப்புறம் ட்ரிப் போவாங்க. ஆனால் ஃபேமிலி ட்ரிப்லாம் போனதே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பக்கம் சரி வீட்டு அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிம் விட்டுறாங்க. இந்த பக்கம் இவங்க 1 வீக் ஜிம்ல அங்கே ட்ரிப் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இவங்க தனியாக அங்கே ட்ரிப் போயிருப்பாரு. ஜிம் வந்து அந்த ட்ரிப்பில் எம்ஜி கூட போயிருப்பாரு. என்னன்னா அங்கே மியூசியம் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. மற்றபடி ட்ரிப்லாம் வேறு மாதிரி எல்லாமே ஸ்டடீஸ்க்கு சம்மந்தப்பட்ட ட்ரிப் தான் அது. அது ஜிம்மே இருக்கிற யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாட்டுக்கு போயிருப்பாரு 1 வீக் அப்படின்னு இருப்பாரு. யாருமே 1 வீக் ஜிம்மு கால்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜிம்மே அந்த காலில் எதுவும் ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனால் அவங்க போகிற ஸ்டேட்டஸ் போஸ்ட்லாம் பார்த்துருப்பாரு. அவ்வளோதான். இப்போ 1 வீக் ஆஃப்டர் ஜிம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. இப்போ எம்ஜியோட அக்கா தான் ஜிம்மு கூட வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. எனக்கு கார் ட்ரிப் பிக் பண்ணியிருப்பாரு. இப்போ ஃபைனல் நம்ம எம்ஜி அக்கா வீட்டில் விட்டுறாங்க. இப்போ ஜிம் உள்ள வராங்க. பார்த்தா நம்ம ஜின்னு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்க சின்ன ஹேங் சொல்லிட்டு அவர் மிஸ் பண்ணிருப்பார் 1 வீக் அவங்க அண்ணாவை. அதனால தான் ஜின்னு மிஸ் பண்ணிக்க மாட்டாரு. ஜிம் ரொம்ப மிஸ் பண்ணிப்பாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. வண்டியா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு அப்போ ஃபேஸ் ஒரு மார்பெட் எனக்கு வண்டி எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அதில் இல்லை, ஒரு லவ் கேர் இல்லாமல் இருக்குது. அது சொல்லிட்டாங்க. வண்டியா சரி போ அப்போ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் மேலே போயிடாங்க. எதுவுமே சொல்லலை. ஜிம் ஆக்சுவலாக சம் கிஃப்ட் வாங்கியிருப்பாரு ஜின்னுக்காக நம்பிச்சிருக்காங்க. சம் கிஃப்ட் வாங்கியிருப்பாரு. எனக்கு அவருக்கு அங்கே போன பிளேஸ் தான் சம் கிஃப்ட் மெமரபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருப்பாரு. ஜின்னு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்புறம் கொடுத்துக்கலாம் சொல்லி ஜிம்மே டக்கையில் வச்சிருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்க் சொல்கிறாங்க பாரு உன் திங்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது, அடுத்து வாஷ் பண்ணி போட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு இங்கே 3 பேர் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ரூம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு திங்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கிறாரு. இப்போ நைட்டு தான் ஜிம் வந்துட்டு ஜின்னுக்கு நம்பிச்சிருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. மற்றவங்க கிஃப்ட் வேண்டிய கேட்குறாங்க. அது ஹேங் சொல்லிட்டு மற்றவங்க கிஃப்ட் வேண்டிய கேட்குறாங்க. இல்லை நான் அது சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிஃப்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஜின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. நம்பிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்பிட்டு பிடிச்ச ஒரு கிஃப்ட் தான் அது. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் எங்களுக்கும் கிஃப்ட் வேணும் சொல்லி கேட்குறாங்க. அது என்கிட்ட மணி கம்மியாக இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிச்சா நம்ம ஜங்கு விட்டுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கலாம். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜின் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் டைப்னாக்க மாறிட்டார். அப்படி டோட்டலாக மாறிட்டார். ஃபுல்லாக நம்ம ஜின்னு ஒயனு ஜங்கு 3 பேர் தான் ரொம்ப கவனிக்கிறார் எல்லாமே. ஜிம் பார்க்குறாங்க. சின்ன எனக்கு ஜூஸ் வேணும் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜூஸ் ஆசைட்டாகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுமே வந்துட்டு ஒயன் அவங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறேன் காஃபியை சொல்கிறாங்க. காஃபியா ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு மில்க் தான் வேணும்னு சொல்கிறாங்க. மில்க் ஆமாம் எனக்கு ஜங்கு மில்க் தான் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. உனக்கு மில்க் கொடுத்துருவா ஜூஸ்லாம் போட முடியாது எனக்கு இவங்களே தானே கேட்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முமே ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு யூஸ்வலாக மில்க் குடிக்க பிடிக்காது சரின்னு சொல்லிட்டு அவருமே ஆப்ஷன் இல்லாமல் மில்க் எடுத்து குடிச்சிக்கிறாங்க. அவங்க ஹேங் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிடாரு.
இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, நீ ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா? எனக்கு எனக்கு கூச்சிட்டு அவர் கொடுக்கல எப்போ ஜினாயன்னு சொல்லிட்டு எனக்கு அவர் பாவம் இல்லையா, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லவும் ஜங்குக்கு சொல்லவும் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்முக்கு கொஞ்சம் ஜின்ன இன்னும் தள்ளி வைக்கிறாங்க. ஓயின்னு நம்ம இவங்க எல்லாமே அவங்க கூட ப்ளஸ்ஸாக இருக்காங்க. ஜினாயன் கூட ஜினாயனுக்கு மூவி போடாமல் சொல்கிறாங்க. மூவியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. மூவி போடாமல் சொல்கிறாங்க. என்ன மூவியாக சொல்கிறாங்க, ஒரு மூவி நேம் சொல்கிறாங்க. நல்லா இருக்குமே சொல்கிறாங்க, ஃபன்னாக இருக்கும். ஆமாம் நீங்கள் நான் நம்பி எல்லாம் போகலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் டிக்கெட் புக் பண்ணுவோம் சொல்லிட்டு சரி சொல்கிறாங்க. டிக்கெட் புக் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்துட்டு 5 டிக்கெட் மட்டும் புக் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிமின்னு கூப்பிடுறாங்க. ஜிம்முக்கு மேலே கேட்கும் பேசலாம். எனக்கு வந்து போட்டிக்குள்ள உட்காந்துருப்பாரு. இப்போ ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாரு எப்போவுமே. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க, கீழே மூவி போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஹேங் சொல்லிட்டு நான் 5 டிக்கெட்டை புக் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஏன்னா 5 டிக்கெட் அப்போ ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை ஹேங் ஜிம் நல்லா படிக்கிறான்ல, அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணும், அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடீஸில் பண்ணுறோம் சரியா, அதெல்லாம் டிஸ்டாக் ஆகுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா ஜஸ்ட் மூவி தானே, அவனுக்கு தானே எப்படி போக முடியும்னு சொல்கிறாங்க. ஏங்க அவனுக்கு குழந்தை சரி, அவங்க இருந்துப்பான், நீங்கள் தான் நினைக்கிறீங்க, அவனும் இருந்துப்பான், ஏன் 1 வீக் ட்ரிப்பில் உங்களை விட்டு தானே இருந்தாங்க சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ப்ரொஃபஸராக இருந்திருப்பாங்க, அதனால சொல்கிறாங்க. ஏங்க இருப்பான் ஓகேவா, நீங்கள் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அது கண்ட்ரோலாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க, அவன் தனியாக இருக்க மோஸ்ட்லி பயப்படா, அவனுக்கு அலோனாக பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன மைண்ட் பார்த்தா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க லிசன் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேங்க, அவன் இருந்துப்பான் ஓகேவா, அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவன்கிட்ட கேட்டேன் சொல்லிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் ஆர்டர் கேட்டேன், அவனுக்கு மூவி விருப்பம் இருக்கான்னு கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டான். அதான் 5 டிக்கெட் மட்டும் புக் பண்ண சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படி கேட்டுட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜங்க் வந்து கேட்டுக்க மாட்டாரு, ஆனால் போய் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு எல்லாம் லிசன் ஆக ஜிம் இருக்காங்க. அப்போ நீ ஸ்டடி பண்ணி ஜிம் ஓகேவா, டோர் லாக் பண்ணிக்கோ, சேஃப் ஆகுது ஜாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க போகலாம் சொல்லி இவங்க போயிடுறாங்க. ஜிம்முக்கு கவனிக்க வேற ஜிம்முக்கு கூட வரலன்றது ஜின்னு மைண்ட் பேசிட்டு வந்துருக்காரு. அவங்க லிசன் அவரும் கவனிக்கல. ஃபைனல் அவங்க தேட்டருக்கு வந்து ஜிம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாது ஏன் வரல சொல்கிறாங்க. வரல ஏன் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே முன்னாடி பேசிட்டு போயிருந்தால இந்த பக்கம் ஒயின்னு ஜங்க் ஒயின் நம்ம ஜின்னு ஜங்க் கூட இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவனுக்கு ஸ்டடி பண்ணணுமா சொல்கிறாங்க. இந்த பையன் இப்போ தான் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஸ்டடி பண்ணிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு போயிடாரு. இப்போ இவங்க 3 பேருமே இந்த 5 பேருமே மூவியில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒயின் ரொம்ப ஹாப்பியாக ஜின்னா அங்கே பாருங்க சொல்லிட்டு கோஸ்ட்டை பார்த்து ஜின்னு பயங்கரம் கத்துறாரு. ஒயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபன் வித் ஹாரர் மூவி தான், அதனால் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது பக்கம் நம்ம நம்பிச்சு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஜிம்மின் காணுமே சரி ஓகே ஜிம்மின் மட்டும் இல்லைன்றது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது அவருக்கு. எனக்கு எப்போ இவங்க ஒரு டைம் வந்து ஃபேமிலி மூவிக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம நம்பிச்சு வந்து ஜிம்மின் நம்பிச்சு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. மூவி பார்த்து எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து டேலாம் டிஸ்கஸ் பண்ணல. டேலாம் பார்த்து மூவி பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஜங்குக்கு எல்லாமே நம்பிச்சு பார்க்கலாம். சரி ஓகே நல்லா படித்தோம் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு விட்டுறாங்க. இப்படி டேஸ் போயிட்டுருக்கலாம். டேஸ் போக போக நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு ஜின்னு இருக்கா இன்னும் ஜின்னுக்கு வந்து ஜிம் இருக்கான்றதே தெரியல. எனக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் இப்படியே கண்டுக்கிறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இவங்களாமே அடிக்கடி போகிறதும் மூவி போகிறதும் இந்த மாதிரி டின்னர்லாம் போகிறதும் இப்படியே இருக்காங்க. கேட்டால் ஜிம் படிக்கிறான் அப்படி விட்டுலாம் சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுறாங்க. ஜிம்முக்கு போக ரொம்ப இங்கே இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. ஜிம் நினைப்பாங்க இப்போ ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வரதில்லை. எனக்கு அவர் இருந்தாக்கா ஸ்டடி பண்ணாங்க, குரூப் ஸ்டடி பண்ணலாம் சொல்லிட்டு யூனிஸ்குள்ளே போயிடறாரு. ஜிம் இருந்தாக்கா குரூப் ஸ்டடி பண்ணுறாங்க. அவங்க காலேஜ் கேம்பஸ்லேயே உட்காந்து படிக்கிறாங்க. நிறைய பசங்க படிப்பாங்க. வீட்டுக்கு வந்து டிஸ்ட் ஆகுவாங்க சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே உட்காந்து படிக்கிறாங்க. 8 o'clock வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜம்ஜில் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஜிம்மில் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க ஜிம் என்னாச்சு கேட்குறாங்க. ஏங்க அது எக்ஸாம் வரப்போது இல்லை, அதான் நாங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியா நல்ல விஷயம் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜம்ஜில் அப்போ தான் ட்ராப் பண்ணுறாங்க சொல்லவும் நல்ல விஷயம் தான் அப்படி சொல்லி விட்டுறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்ம அடிக்கடி வெளியே போகிறாங்க. கேண்டில் டின்னர்லாம் போகிறாங்க. இது இல்லை நம்ம ஜங்க் வந்து எடுத்து போடுவாங்க. இல்லை ஹேங்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்க சொல்லிட்டு அப்பெல்லாம் ஷேர் பண்ணுவார். ஜிம் எதுவுமே ஜின்ட்ட வந்து கேட்கறதுல இப்போலாம் அவர் வந்து இருக்கிறத சாப்பிடுவார். அப்படியே போயிடாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகுது. ஜின்ன வந்து ஜிம்மில் இருக்காரா, சாப்பிட்றாரா, தூங்குறாரா, படிக்கிறாரு, எதுவுமே கண்டுக்க மாட்டார். ஜிம்மே எதுவுமே சொல்கிறது எனக்கு நம்ம பாடி கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஸோ நம்ம சீக்கிரமே போயிடும், அதை மூவ் ஆன் பண்ணணும். எனக்கு நம்ம வந்துட்டு படித்து முடிச்சுட்டு அவங்களோட ஆசை அதை நம்ம செட்டில் ஆகணும் ஆசைப்பட்டிருக்காங்க, தப்பு இல்லை. அவங்க அந்த மாதிரி எத்தனை பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் பிரதர்ஸ்லாம் கண்டுக்கூட மாட்டாங்க. ஆனால் 2 பிரதர்ஸ் வந்து நிறைய எனக்கு பண்ணியிருக்காங்க. தப்பு ஏன் மேலே தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் வந்து யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, அன்புக்காக நான் எங்கவும் கூடாது, நான் யாரும் எதுவும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச லைஃப் வந்துட்டு வாழணும். மற்றவங்க ஹார்ட் பண்ணாமல், மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல், மற்றவங்க பேர்டனாக இல்லாமல் நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டடி பண்ணுறாரு. எப்படின்னாக்கா அவருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்களா, ஓகே கேம்பஸ் இன்டர்வியூ கண்டிப்பாக நம்ம செலக்டட் ஆகி ஆகும். அப்படி ஆனால் மட்டும் நல்ல ஒரு ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே இருக்கக்கூடாது, நம்ம அப்ராட் வந்து அப்படியே தான் போகணும். அப்படி சான்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காக அவர் ரொம்ப ஸ்டடிஸ் பண்ணுறாரு. எப்படின்னாக்கா சம்டைம்ஸ் படிக்கிறப்ப நோஸ் பிளட் வரும். நம்ம யூனிட் திட்டுவாங்க என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு படிச்சோம்னாக்கா நோஸ் பிளட் வரும் இல்லையா. அவருக்கு பயம் ஏன்டா அப்படி பண்ணுறா சொல்லிட்டு யூனிட் திட்டாங்க. யூனிட்ஸ்க்கு புரியுது ஜின்னோட வந்து யாரும் ஜிம் வந்துட்டு இக்னோர் பண்ணுறாங்க, அவன் இருக்கிற யாரும் ஃபீல் பண்ண சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளும் அப்படி சொல்லிட்டோம்னாக்கா அவனுக்கு வந்துட்டு ஹார்ட் ஆகிட்டு இருக்காங்க. வந்து அப்படிலாம் இல்லைடா அவங்க ஜஸ்ட் ஒன்று படிக்க வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்கிறாரு. தவிர அவருக்கு புரியுது
இப்போ நம்ம சின்ன சொன்னாங்க வா அமைதியாக சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காம் பண்ணுறாங்க. ஜிம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மூவ் பண்ணுறாரு. ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அவர் லவ் கேர்ன்றது எல்லாமே வந்துட்டு ஒயனுக்கு நம்ம டேக்கு ஜங்க் மட்டும் தான். ஜங்குக்கு நம்ம ஒயன் ஒன்றே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் அந்த கிச்சனுக்கு ரன் ஆகுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்ன வேணும் ஜிம்னு கேட்குறாங்க. ஏன்னா டேவும் ஜிம் தான் கிச்சன் வச்சுப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இல்லை தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க தண்ணி கூட எடுத்து வச்சுக்கலையா ரூமில் அப்படி கேட்குறாங்க. இல்லை காலி அடிச்சு சொல்கிறாங்க எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தண்ணி வந்தாலும் ஜிம் தான் வந்து எடுத்து கொடுப்பாரு. இப்போ ஜிம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னு ஜங்குக்கும் ஹாலில் ப்ளே பண்ணிருக்காங்க. 2 பேரும் சோஃபாவில் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கும் எனக்கு பெஸ்ட் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஆமாம் அது உண்மை தான் அவங்கள்ட்ட பெஸ்ட் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க 2 பேரும் பெஸ்ட்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டே சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு டேவும் அப்படியே ரசித்து பார்க்குறாங்க. நம்ம ஒய்யனையும் இந்த ஜங்குக்கையும் இந்த பக்கம் ஜிம் தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக மேலே போயிடுறாங்க. 2 days ஆஃப்டர் தானே ஜிம்னுக்கு இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஜிம்னுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. எப்போவுமே ஜிம்னுக்கு ஒரு விஷயம் நர்வஸ் ஆனிச்சிட்டாக்கா அவர் நம்பிச்சுட்டு கால் பண்ணுவார். எனக்கு ஜின்ன விடுவோம் நம்பிச்சு ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அந்த ரீசன் நல்லா அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவார். கொஞ்சம் நர்வஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் நம்பிச்சுட்டு பிஸியாக எடுக்கவே இல்லை. ஜிம் பார்க்க சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம்மில் போகிறாங்க. அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. இங்கே நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க. ஜிம் எல்லாத்தையும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இக்னோர் பண்ணுறது அவர் பார்க்குறாங்க. நம்ம நர்வஸ் ஆனாக்கா நம்ம கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகிடுவோம். நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும். நம்ம வந்து பாஸ் ஆகணும். இல்லை பாஸ் ஆனதான் நம்ம கொஞ்சம் தள்ளி போக முடியும். யாருக்கு போட நல்லாவும் இருக்க முடியும். ப்ளீஸ் அப்படி ஜிம் தான் அவரே அவர் மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னா அவனால முடியும். ஜிம்னா யூ கேன் டூ இட் ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அப்படி பேசான்னு கொஞ்சம் போல்டாக ஆகிட்டார். அந்த நர்வஸ்லாம் போயிட்டு அவர் போல்டாக ஆகிறாரு. இப்போ அவர் பட்ட அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் நினச்சி பார்க்குறப்போ அவர் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இதாகிறாரு போல்ட் ஆகிட்டு. அவங்க கேட்குற கொஸ்டின் அதுக்கு ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. அவங்க ஃபைனலாக கிளாப் பண்ணுறாங்க. வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் செலக்ட் ஆகுறது யூஎஸ்எல் தாண்டா ஓகே யூஎஸ்எல் ஜிம் செலக்ட் ஆகுறாங்க. சரி ஃபைனல் ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி கேம்பஸ் செலக்ட் ஆனதான் சொல்லணும் என்கிட்ட. நம்ம வந்துட்டு இப்போனாக்க தனியாக கூட்டு போய் சொல்லலாம். எனக்கு ஜங்குக்கு ஒயன்லாம் இருக்கிறப்போ சொல்ல வேண்டாம். நம்ம ஜின்னா நம்ம என்கிட்ட சொல்லணும். எனக்கு அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஆசைப்பட்டது தானே நம்ம நல்லா படிக்கணும். நம்ம செட்டில் ஆகணும் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் நல்லா படிச்சுட்டோம் செட்டில் ஆக போகிறோம் இல்லையா. இதை நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு சொல்கிறாங்க நான் வந்து என்கிட்ட சொல்ல போகிறேன்டா. இன்றைக்கி அவங்கள்ட்ட பேர் வெளில கூட்டிகிட்டு போகணும். தனியாக டின்னர் மாதிரி போயிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜிம் ஹாப்பியாக இருக்குது. ஐ ஹோப் இன்றைக்கி எனக்கு அவங்க கொஞ்சம் டைம் தரும்னு நான் நம்புகிறேன். சரி ஜிம் தான் வராங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் நம்ம ஜிம்முடைய வீட்டு ரொம்ப நிறைய பேர் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம ஜிம்முடைய பேரண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம சால்ட்டை நம்ம ஜிம்முடைய பேரண்ட்ஸு இவன் டேவோட பேரண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க. வந்துட்டு ஜிம்முக்கு நிறைய பேசுகிறாங்களா. ஜிம் வந்து விஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு புரியல ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஃபைனலாக அந்த ஃபேமிலிக்கு வாட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து ஜிம்மில் டோர் கிட்டே நின்றுறாங்க. பார்த்தவங்க கேக்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கேக் கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க என்னது சொல்லிட்டு இப்போ தான் ஜிம்முக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம நாம்ஜனுடைய 4th year anniversary அவரே மறந்து போயிட்டார். எனக்கு அவர் ஸ்டடீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணனால அவர் மறந்துட்டார். ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அச்சோ நானே மறந்துட்டேனே. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம விஷ் பண்ணியிருக்கலாம் சார். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் கூட அம்மா பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க ஆண்டி சாரி லேட்டாக சொல்கிறேன். எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் இதனால் அப்படிலாம் தள்ளி போட்ட சொல்லி தெரியும். இருந்தாலும் சொல்கிறாங்க இப்போ அவங்க புரியுது அவங்க லைஃப் எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் முன்னாடியே உனக்கு கிடைச்சிக்கூடிய ஹாப்பினஸ் நீ தான் வேஸ்ட் பண்ணி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கிட்ட நம்ம ஜங்க் கூட அம்மா சொல்கிறாங்க. அதே ஆண்டி சொல்கிறாங்க வா சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு போகிறாங்க. இந்த இது வந்து நம்ம ஃபேமிலி டே பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வராங்க. இங்கே பாரு ஜின்னு உனக்கு ஹஸ்பண்ட்னா நம்பிச்சுட்டா ஓகே உனக்கு நாங்கள் இருக்கோம் ஓகே உனக்கு ஒரு குழந்தை உனக்கு ஒரு ஃபேமிலி பற்றி யோசிச்சு பாரு ஓகேவா. எப்போதும் உன் தம்பி பற்றி யோசிச்சுட்டு போய் எனக்கு கேட்குறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கதை ஆண்டி சொல்கிறாங்க பாரு நீ முன்னாடி யோசிச்சு முன்னாடி இதெல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு போயினாரு. எனக்கு 2 yearsலையோ இல்லை 1 year ஒரு அங்கல் பேபி ஒரு கிராண்ட் சைல்டு இருந்திருப்பா கிராண்ட் டாக்டரோ இல்லை கிராண்ட் சனோ இருந்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி அதான் இப்போ பேபி வந்து சொல்கிறாங்க எனக்கு இது போதும் இப்போயாவது ஒரு லைஃப் பற்றி யோசி அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது யார் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க ஜங்க் தான் சொல்கிறாங்க. ஜங்க் ஆமாம் எனக்கு 1 week-ஆகவே எனக்கு ரொம்ப வாமிட் வந்துட்டு இருந்துச்சா நான் வந்து சொன்னது மாதிரி எனக்கு வாமிட் வருது ஏன்னு தெரியல சொல்லிட்டு நான் கூட கெஸ் பண்ணேன் ஆண்டி. அப்போ நான் ஜங்க் சொன்னால் கண்டிப்பாக குட் நியூஸாக இருக்கும் ஹேங் சொல்லிட்டு இது ஒயினோ தான் சொன்னான். டேவோ தான் சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அப்போ எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் கிட்ட வந்து கொடுத்தாங்க செக் பண்ணுங்க ஹேங் சொல்லிட்டு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க 3 பேர் சொன்னாங்க ஃபஸ்ட் நம்பி என்கிட்ட சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்பி உங்கள்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க சொல்லிட்டு எனக்கு கேட்குற எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. எனக்கு உங்கள்கிட்ட 4th year வெட்டிங் anniversary இந்த டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சார் ஓகே ஆண்டி ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க எப்போ ஹாப்பியாக ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வா அவ்வளோ போகலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜின்னுக்கு என்ன
சொல்லவே தெரியல, அவருக்கு எப்படி இதை எடுத்துக்கன்னு தெரியல. எனக்கு 4th இயர் அனிவர்சரி அவரே மறந்துட்டாரு. அவரே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. எப்போவுமே அவங்க அனிவர்சரிக்கு ஜிம்மில் கிஃப்ட் வாங்குவாங்க. அந்த டைம் இவங்க இக்னோர் பண்ணது, அவர் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, எதுவுமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஜிம் பார்க்குறவங்க சொல்லி ஜிம் டக்குன்னு ரிட்டன் போகிறாங்க. போயிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் அதுக்கு ஒரு ஃபேன்சி ஷாப்பில் போகிறாங்க. போயிட்டு கிஃப்ட் வாங்குறாங்க. அவருக்கு மணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜிம் யோன்ஜின் கால் பண்ணுறாங்க. யோன்ஜினா சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுதா சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் ஒரு கிஃப்ட் அழகாக வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ இவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சு ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஜிம் நினைச்சாங்க நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம் என்ன எனக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கா சொல்கிறாங்க. ஏங்க அதை சொல்கிறாங்க, என்ன எனக்கு இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க. அது ஜிம் வராங்க. இப்போ நம்பிட்டு சொல்லி வாசல் கொடுக்குறாங்க. உள்ளே வராங்க. ஜிம் வந்துட்டு ஏங்க ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லி கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியாடு. எனக்கு ஜிம் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அழகாக ரெடி பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றாவே இருப்பாங்களே அப்போ எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்போ நம்பிட்டு பார்க்க என்ன ஜிம் பேசுகிறேன், எப்போவுமே ஜிம் தம்பிக்கு கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணுவான், கேட்கலாம் வந்து மேக் பண்ணுவான் சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கு நம்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. வந்து மறந்துட்டானே எப்படி சொல்கிறாங்க. இவங்க 3 month அவர் இருக்கவே மறந்துட்டாங்க. இப்போ ஆனால் இவருக்கு மறந்துட்டு பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் எதுவுமே எடுத்துக்காம ஐம் சாரி அவங்க ஜிம் தான் நம்ம ஜின்னை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பரவாயில்லப்பா நீ வந்துட்டு உனக்கு ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை போய் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை ஜங்குக்குள்ளே இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா ஜங்குக்கும் என்ன டே அரேஞ்ச் பண்ணது தானே சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவ்வளோ அழகாக டிக்கெட் ஆயிருக்கும். அது எல்லாமே இவங்க 3 பேர் ரெடி பண்ணது. அவங்க ஏங்காக அவங்க பண்ணது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ வச்சிருக்காங்க பார்த்தியா ஜின்னு, நம்ம ஜங்க் வந்து உண்மையில எவ்வளோ வச்சிருக்கான், ஒயன்லாம் எவ்வளோ வச்சிருக்காங்க பார்த்தியா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்போ ஜின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அப்போ அவங்க லவ் வச்சு இல்லையான்ற மாதிரி ஜிம்முக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆகி போயிடுது. சரி எதுவும் சொல்லாமல் அவருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு மேலே போயிடாரு. அன்றைக்கி ஜிம் சாப்பிடவும் ஏன்னா வந்து ஆசைப்பட்டுருப்பாரு. இந்த மாதிரி கேம்பஸில் செலக்டட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டுருப்பாரு. சரி அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது ஹாப்பினஸ் ஸ்டாப் பண்ண வேணாம் சொல்லிட்டு நம்ம அப்போ சொல்லிட்டு ஜிம் அப்படி கொடுத்துட்டு அந்த கேம்பஸ் செலக்டட் அந்த லெட்டர் கொடுத்துருப்பாங்க ஜாப்க்காக. அந்த லெட்டர் அப்படியே பேக்கில் வச்சுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் ஃபுல்லாக எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 15 days எக்ஸாம் முடிஞ்சிச்சு. 15 days ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்னு வந்துட்டு ஜின்னுக்கு நம்ம ஒயின் டேலாம் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஏங்க சாப்பிடுங்க குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் எவ்வளோ அழகாக கேர் பண்ணுறீங்க, உண்மையாகவே நெக்ஸ்ட் லைஃப் இருந்துச்சாக்க நீங்கள் எனக்கு மதர்ஸா சிஸ்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. எதுவுமே சொல்ல முடியாது வராங்க. நம்ம ஜிம் ஏன் சொல்கிறேன் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்லிட்டு அவர் லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு அவர் வந்து லேப்டாப் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஜிம் கிட்ட வராங்க. ஏங்க அதை சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் வந்துட்டு அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஜாப்க்காக ஃபாரின் போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நேற்று எக்ஸாம் எழுதி முடிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜாப் கிடச்சிருக்கா என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் அந்த லெட்டர் கொடுக்குறாங்க. இது யூஎஸ் போகிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஏங்க அங்கே தான் செலக்ட் ஆகிருக்கா சொல்கிறாங்க. நீ எப்போ செலக்ட் ஆகிருன்னு கேட்குறாங்க. ஜிம் வந்து ஒரு டேட் சொல்கிறாங்க. அந்த டேட் வந்து இவங்களோட வெட்டிங் அனிவர்சரி தான். அப்போ நீ என்கிட்ட விட்டே சொல்லலான்னு கேட்குறாங்க. இல்லை அது எக்ஸாம் போய் இருந்துச்சா நீங்களும் கொஞ்சம் பிஸி ஆனதா சொல்கிறாங்க. நீ இப்போ வந்து லேட்டாக சொல்லிட்டு எங்கள் மேலே பழிப்படாது அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் கூட ஹார்ட் பிரேக் ஆகுது. ஒரு மாதிரி ஒரு ஜின்னு ஹார்ஷாக பேசுறது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஐம் சாரி எங்க முன்னாடி சொல்லியிருக்கணும் அதை சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே ஜிம் ஓகேவா முன்னாடி சொல்லி நாங்கள் எதனா உனக்கு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிப்போம்லாம் சொல்கிறாங்க. நீ செலக்ட் ஆகிருக்க உனக்கு எதனா பண்ணியிருப்போம்லாம் சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். இட்ஸ் ஓகே எனக்கு பரவாயில்ல நான் நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். நாளைக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் நாளைக்கு கிளம்புறேன், நாளைக்கு நான் போகணும் இப்போ போயிட்டு வரவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜாப்பாக தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு ஆமாம் ஹெட் செக் பண்ணுறாங்க. சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. போயிட்டு போட்டு ஜிமின் நம்ம ஜிம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. நல்ல விஷயம் தான் ஜாப்பாக தானே போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே அப்படி ஜிம் பேர் போகிறாங்க. மாதிரி திங்ஸில் பேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒயின் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அதான் நம்ம என்னோட அப்பா அம்மா இருக்காங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு நாங்கள் இது வரைக்கும் ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணதில்லை, நாங்கள் இப்போ ஃபாரினில் இருப்போமா அப்பா வந்து இங்கே தான் இருப்பாங்க பாவம், நாங்கள் இது பண்ணால் செலிப்ரேட் பண்ணதில்லை, எனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ண ஆசையாக இருக்குது அது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் வரீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறா. இப்போ நம்ம டைம் பார்க்குறாங்க. ஆமாம் எங்க நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்முக்கு ஃப்ளைட் எப்போ கேட்குறாங்க. இப்போ நம்ம டேட் பார்க்குறாங்க. ஐ திங்க் 8:30 சொல்கிறாங்க. நைட் 8:30 என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி போயிட்டு வந்துடலாம், ஒரு 6-7 o'clock வந்துடலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்துட்டு எங்கே சொல்கிறாங்க. இவங்களுக்கு வெளியே போயிருக்கான் சம்திங்ஸ்லாம் வாங்கணுமா சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிடுறாங்க. அந்த ஒயனுடைய பேரண்ட்ஸ் சொல்லி வெட்டிங் அனிவர்சரிக்காக போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம யூனிட் பார்க்குறாங்க. டே டைம் ஆகுதுடா சொல்கிறாங்க. இல்லைடா ஹேங்ஸ்லாம் வந்துட்டு ஜிம் வந்துட்டு யூனிட் இப்போ எப்படியா இவங்க வீட்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்க, திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டாங்க. சரி நீ பத்திரம் போகல நான் போயிட்டு வந்து சொல்கிறாங்க. அங்கே இருப்படா சொல்கிறாங்க. பத்திரமா இருந்து படா சொல்கிறாங்க. என்னை மிஸ் பண்ண யாருக்கா சொல்கிறாங்க. அப்போ நாலு யூனிட் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நாலு அவனுக்கு சொல்கிறாங்க. இல்லைடா பார்த்துக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம்
நம்ம ஜிம்னு டேட் வெயிட் பண்ணுறாங்க. டைம் இப்போ 8 o'clock ஆகுது. டே பாரு ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போய் ஆகும்டா, இல்லைனாக்கா நம்ம போர்டிங் பாஸ் இருக்க டைம் எடுக்கும், நம்ம இப்போ போயிடலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹேங்ஸ்கிட்ட வருவாங்க. ஓகே அவங்க ஏர்போர்ட் கூட ரீச் ஆகிடுவாங்களா வா சொல்லிட்டு இப்போ ஜிம் ஃபோன் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு ஃபோன் பிக் பண்ணவே இல்லை. நம்ஜின் ஃபோன் பண்ணுறாங்க. நம்ஜின் ஃபோன் எடுக்கல. ஜிம்மி சரி ஓகே ஏர்போர்ட் போயிடலாம், அவங்க அங்கே கூட வந்துடலாம் சொல்லிட்டு இப்போ ஜிம் டேரக்டாக பாருங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்துட்டு கம்பெனியில் அரேஞ்ச் பண்ணது, அதுவும் இவங்க புக் பண்ணல, எல்லாமே அவங்களோட மணி தானே. அப்போ கரெக்ட் டைம் போன மிஸ் ஆகிடும்ல. இப்போ ஜிம்மி டேரக்டாக நம்ஜின் கூட ஏர்போர்ட் போயிடறாங்க. அது நம்ம யோமிச்சி கூட ஏர்போர்ட் போயிடறாங்க. ஏர்போர்ட் போய்ட்டு போர்டிங் பாஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜின்னா எங்க வந்துருவாங்க, நம்ம எங்க வந்துருவாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே அவங்க வந்து வரவே இல்லை. யோமிச்சி பார்க்குறாங்க. டே அதை சொல்கிறாங்க. இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் லாஸ்ட் மட்டும் ஜிம் பார்க்குறாங்க. யோமிச்சி நான் போயிட்டு வரேன் பாய் அப்போ ஜிம் தான். நான் யோமிச்சி ஹக் பண்ணுறாங்க. யோமிச்சி பார்க்குறேன். டே அதை சொல்கிறாங்க பாய் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சொல்கிறாங்க. எதுக்கு யோமிச்சி கேட்குறாங்க. எல்லா டைமே கூட எதுக்கு சொல்கிறாங்க. அடிச்சிருவான் சொல்லிட்டு யோமிச்சி நான் ஜிம் வந்துருக்கு அடிக்கலாம் ஹேண்ட் வாங்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அடிச்சிக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. யோமிச்சி பார்க்குறேன் பேசுகிற ரைட் ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை ஓகேவா நீ இது யோசிக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு நான் ஜிம் டேஸ்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. பாரு திரும்ப போயிட்டு கால் பண்ண சொல்கிறாங்க. நம்பர் மாற்றுவதை நாங்கள் போட சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. கால் பண்ண எனக்கு சொல்கிறாங்க. யோமிச்சி நான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் சொல்ல ரிக்வஸ்ட்லாம் வைக்க வேணாம் சொல்கிறாங்க. நான் இருக்கிற பிளேஸ் அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கியா கேட்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிற பிளேஸ் அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கியா கேட்குறாங்க. யோமிச்சி பார்க்குறேன். நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்ல மாட்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் அப்படியே ரெடியாகிறாங்க. அந்த பக்கம் வந்துடுறாங்க. அந்த பக்கம் ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டுக்கு 3 அந்த பக்கம் போகுது. இப்போ யோசிச்சு பார்த்துருக்காங்க. ஃப்ளைட்டு மேலே போகிற வரைக்கும் வெளிலேருந்து பார்த்துருக்காங்க. ஏர்போர்ட் வெளிலேருந்து அவருக்கு அவ்வளோ டியர்ஸ் அவர் ரொம்ப கம்ஃபர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு கார் ரீச் ஆகுது. இப்போ யோசிச்சு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்ம நம்பிச்சு ஓடி வராங்க. யோசிச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க அது சொல்கிறாங்க. டைம் வந்து இப்போ 8:40 மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஏங்க அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அவன் போயிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. எனக்காக சொல்கிறாங்க. அவன் வெயிட் பண்ணுவான் ஃப்ளைட்டு வெயிட் பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. எனக்கு அது இல்லாமல் கம்பெனியில் ஃப்ரீயாக அவங்களுக்கு போய் டிக்கெட்டில் புக் பண்ணி கொடுத்தாங்க. அது எதுவும் நம்ம மணியில் இல்லை, அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு ஜிம் யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வரணும்னு நினச்சி எவ்வளோ டைம் ட்ரை பண்ணோம். அங்கே நிறைய கெஸ்ட் வந்தனால எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு பார்த்தாங்க. எனக்கு சின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே நிறைய பேர் வந்து சின்ன வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க, சின்ன பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு வர முடியாமல் போயிருக்கும். இப்போ நம்ம சின்ன வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போகணுன்றது மறந்துருப்பாங்க அந்த பிளேஸ்க்கு போனதுக்கப்புறமா. இப்போ நான் நம்பிட்டு பார்க்குறாங்க. நான் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அது யோசிச்சுனா சொல்கிறாங்க. இப்போ சின்ன யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன சின்ன ஏங்க கேட்குறாங்க. ஜிம் அப்போ போயிட்டேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒர்க்குக்கு தானே சொல்லிட்டு வந்துடும் அப்படி சொல்லி யோசிச்சு சின்ன ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஹார்ட் ஆகுது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ பையனை ஃபீல் பண்ணுறாரு. இப்போ யோசிச்சு ஓகே எனக்கு கிளம்புற டைம் ஆக சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 weeks ஹாஸ்டல் ஜிம் போயிட்டு கால் டெக்ஸ்ட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால என் ஜிம் தான் யோசிச்சு ஃபோன் பண்ணுறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜிம் ஹேங் சொல்கிறாங்க. உனக்கு ஜிம் கால் பண்ணலாம் ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்க அவங்க வந்து உங்கள் தம்பி தானே எனக்கு அப்படி தெரியும் சரி யோசிச்சு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜின்னுக்கு புரியல. ஜின்னு பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படி சொல்லி இப்போ ஃபோன் வந்துருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம் நம்பர் வந்து ஆஃப்லேயே இருக்குது. நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ நியூ நம்பர் மாற்றிருப்பானா ஏன் நம்பர் கொடுக்கல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படி இருந்துட்டு ஒரு 1 month ஃபுல்லாக போயிடுச்சா. ஜின்னுக்கு ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுதுன்னா இப்போ ஒய்என்டி எல்லாமே ஓன் பண்ணுறாங்க. அவங்க பேசுக்கு எனக்கு அவங்க பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ அந்த வீடியோ எம்டியாக இருக்கும் போது சின்ன பார்க்குறது நம்பிச்சு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எம்டியாக இருக்குடா அப்படி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ஒய்என்ஜி அவங்க இருந்தாங்க இல்லையா டேலாக இருந்தாங்களா அவங்க போயிட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லைடா அது தனக்கு மிஸ் ஆக சம்திங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்க நம்பிச்சு ரியலைஸ் பண்ணிட்டாரு என்ன மிஸ் பண்ணுறா சொல்லிட்டு. எனக்கு ஜிம் என்னைக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம் அன்றைக்கி நம்பிச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டாரு. அது வந்து காரில் வரும்போது அவருக்கு ரொம்ப லைட் ஏதோ வந்துட்டு சம்திங் தமிழ் விட்டு போகுது அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜின்ட்டு அவர் எதுவும் சொல்லி எனக்கு ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அஃபெக்ட் ஆகக்கூடாது அவங்க அப்படி ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணது அவருக்குள்ளே வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லை சம்திங் எனக்கு மிஸ் ஆக சொல்லிட்டு அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சின்ன நம்பிச்சுன்னு ஜிம் பேர் எடுத்த பிக்சர் வந்து இருந்திருக்கும். அந்த பிக்சரை பார்க்குறப்ப அவர் ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. என் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜின்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. எனக்கு இது வரைக்கும் ஜங்கு டே ஒயின் 3 பேர் மட்டும் இருப்பாங்க. அவர் கவனிக்கவே இல்லை. அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நம்பிச்சு என்னோட ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க. அவன் படிக்கிறதால போயிருக்கான் அது சார் அவங்க ஜாப் தானே போயிருக்கான் நல்லா செட்டில் ஆகுது நம்மளோட ஆசை அதுன்னு அவன் வந்துட்டு செட்டில் ஆகிடும் சரியா ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நம்பிச்சுன்னா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டக்குன்னு மேலே போகிறாங்க. ரூம் போய் பார்க்குறாங்க. அங்கே ஜிம் திங்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மோட எந்த ஒரு திங்ஸும் வைக்கல. ஆகுது அவங்க ஜின்னா வாங்கி தர திங்ஸ் அங்கே தான் இருக்குது. அவர் ஓன் அவர் வாங்கிட்டது எந்த திங்ஸும் வைக்கவே இல்லை. இப்போ ஒவ்வொன்றும் பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த ட்ராவல் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. அந்த லெட்டர் வந்து எடுக்கிறாரு. ஜின்னு பார்க்குறாங்க. எனக்கு இதை மிஸ் ஆகுது. அந்த ஜிம்மில் வந்து அந்த லெட்டர் ஜின்னு ஓப்பன் பண்ணுறாரு. ஜின்னா ஐம் சாரி சொல்லிட்டு எழுதிருக்காங்க. ஜிம்னுக்கு நம்பிச்சுக்கு புரியல. நம்பிச்சுன்னு கூட வந்திருப்பாரு. மெதுவாக போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மேலே வந்துருப்பாரு. வந்து பார்த்தா நம்ம ஜிம்மில் அந்த ஜின்னில் அந்த லெட்டர் ரீட் பண்ணுறாங்க. சாரி எதுக்கு சார் ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்பிச்சுன்னு சேர்ந்து லெட்டர் ரீட் பண்ணுறாங்க. அப்போ ஜிம்மில் எழுதிருக்காங்க. நான் ப்ராமிஸாக உங்களுக்கு பாடனாக நினைக்கவே இல்லை சரியா நான்
நான் வந்துட்டு உங்க கூட இருக்கும் நான் அதுக்கு ஆசை கூட இல்லை. எனக்கு உங்களுக்கு மேட்ச் எனக்கு உங்கள் ப்ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அந்தளவுக்கு யூஸ்லெஸ் பர்சன் இல்லை சரியா. எதுவுமே தெரியாமல் ஸ்டூப்பிடாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஒரு கப்பல்ஸாக இருக்கணும் ப்ரைஸ் தேவைப்படுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. சரி நானும் என்னோட ஹேங்ஸ் தானே சொல்லிட்டு கூட வந்து இருந்தேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு நம்பிச்சிருக்கேன். ஒன் டைம் எனக்கு எப்போ ஒரு குட்டி பாப்பா ஒரு நாள் உங்கள்கிட்ட கேட்டேன். ஒரு காலம் நம்ம ப்ளே பண்ணிட்டு ஒன் டைம் நம்ம பார்க் போயிருந்தோம். அப்போ ப்ளே பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட கேட்டேன் டேரக்ட் அப்படின்னு சொன்னீங்க. அது டைம் எப்போ வருமா வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி உங்களுக்குன்னு சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரியர் இருக்குது, உங்களுக்கு நிறைய பிளான் பண்ணி வச்சுக்க, ட்ரீம் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பேபி வரும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எனக்கு பேபின்றது அவங்களுடைய ஓன் ஃப்ரீடமில் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எப்போ பிளான் பண்ணுறாங்களோ அப்போ தானே வரும். அது மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு கப்பலாக இருக்கவங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க பேபி எப்போ பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படின்னு நான் நினச்சேன். நான் உங்களுக்கு பாடனாக இருக்கேன். என்னால் தான் நீங்கள் பேபி தள்ளி போட்டீங்க, என்னால் தான் கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு ப்ராம்ஸ் எனக்கு தெரியாது. ஓகேவா, நான் உங்களுக்கு பாடனாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி போயிருக்கோம் உங்களை விட்டு. ஐம் சாரி, என்னை எப்படியே சொல்ல பார்த்துட்டு தேங்க்யூ. அவங்க இதுக்கப்புறம் உங்களை எப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எப்போ உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன். ஓகேவா, ஐ நெவர் மீட் யூ அகைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நல்லா லெட்டர் எழுதிருக்காங்க. அவ்வளோதான், அது வேறு எதுவுமே எழுதல. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறோம். நம்பிக்கை அவன் என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ நம்பிக்கை இருக்காங்கன்னு சொல்லி நம்பிக்கை என்ன சொல்கிறான்னு ஏன் ஜின் நீ ஜிம்முக்காக எப்போ லாஸ்ட்டு குக் பண்ண அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு ஞாபகம் கூட வரல. சொல்லி எப்போவுமே ஜின்னுக்காக என்ன ஜிம்முக்காக ஸ்பெஷலாக குக் பண்ண நான் என்ன பண்ணாலும் இல்லை ஜிம்மில் என்ன பண்ணாலும் ஸ்பெஷலாக குக் பண்ணி தரல. அப்போ எப்படி குக் பண்ண கேட்குறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. 4 மந்த்துக்கு பிஃபோர் சொல்கிறாங்க. 4 மந்த் பிஃபோர் சொல்லி எப்போ சொல்கிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அது இன்னும் சொல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு பெயினோட ஒரு ஸ்மெல் பண்ணுறாரு. அப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நம்பினா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறேன், நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன் நம்பினா என்ன சொல்கிறான் அவன் எனக்கு புரியல. அவன் இப்போ வாடனா இருந்தால் எனக்கு புரியல. எங்கள் பேபி பார்த்துக்குன்றது நம்ம தானே நம்ம யோசிக்கல. நம்ம வந்துட்டு நம்ம லோன் எடுத்துருக்கோம் அந்த வீட்டுக்காக, அதெல்லாம் செட்டில் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சிருந்தோமே. நமக்கு ஓனெல்லாம் வாங்கினதுக்கு அப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதுவுமே சொல்ல பண்ணியிருக்காங்க இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ரொம்ப அழகு வருது, எனக்கு புரியலடா சொல்லிட்டு அப்போ அந்த திங்ஸ் ரொம்ப நிறைய திங்ஸ் தேடுறாங்க. அப்போ தான் ஒரு அங்கே டைரி கிடைக்குது. அந்த டைரி நம்ஜன் எடுக்கிறாங்க, ரீட் பண்ணுறாங்க. இது சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் அதில் ஜங்குக்கோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நம்ஜன் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்றா அந்த வீட்டெல்லாம் நடந்திருக்கு சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க. ஜங்க் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, அவர் எப்படி ஜங்க் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாரு, அவருக்கு பிடிச்சது எப்படி தான் அது லாஸ்ட்டாக நம்ம டேவும் ஒயினும் வந்து அந்த டே தான் ஒரு டைரி எழுத ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி டைரி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எழுதவே இல்லை. இப்போ இப்படி தான் போயிருக்கும். இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. ஸோ நீ இவ்வளோ சஃபராக இருக்க ஜிம் இந்த வீட்டில் சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ தான் நம்ம நம்ஜன் ஃபோன் பண்ணுறாங்க. ஜங்க் வீட்டு போகிறாங்க. எனக்கு எங்க சொல்லி இப்போ நம்ம ஜங்கு ஷேட் பிடிக்கிறாங்க. என்ன பண்ண கேட்குறாங்க. ஏன் சொல்லி என்ன பண்ண ஜிம் டெட் இந்த மாதிரி பேசுங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரீட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு நீ ஏன் ஜிம் டெப்லாம் பேசியிருக்கா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்கு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. இந்த டைரி படி சொல்லிட்டு இப்போ டைரி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ தான் ஜங்கு ரீட் பண்ணுறாங்க. ரீட் பண்ணும்போதுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ ஏற்றுக்க முடியல. இது சொல்கிறாங்க. சொல்லு நீ எப்படி பண்ண கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப ரொம்ப அழகாங்க அப்படின்ற அப்படியே கத்தி அழுதுட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறாங்க. சொல்லு ஏன் இப்படி பண்ண நீ ஏன் ஜங்கு இப்படி பண்ண கேட்குறாங்க. நீ வந்துட்டு அவங்கள்ட்ட அப்படி ஃபீல்ஸ் ப்ளே பண்ணியா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் உங்கள் நடக்காக சொல்லி எங்கே நடக்காக புரியல சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நடந்தா சொல்கிறாங்க. அம்மா அப்பா தான் சொல்கிறாங்க உங்களுக்கு பேபி வரணும், நீங்கள் ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஜிம் உங்க கூட இருக்கனால நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன ஜங்கு சொல்கிறாரு கேட்குறாங்க. எனக்கு ஜங்கு அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் அவங்க லோன்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கும். லோன் எடுத்துருப்பாங்க. அந்த லோன் ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்பின ஓன ஒரு கம்பெனி ரன் பண்ணியிருக்காரு இல்லையா. அந்த கம்பெனி வந்துட்டு நம்ம நம்பினோம் அவங்க வந்துட்டு 2 பேரும் அவங்க நேம் வந்து லோன் போட்டு எடுத்திருப்பாங்க. அந்த லோனை 2 பேரும் செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பேபி பார்த்துக்காம இருப்பாங்க. எனக்கு லோனெல்லாம் வச்சுக்கிட்டு பேபி பார்த்தா பேபிக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரீசனுக்காக மட்டும் தான் அவங்க லோன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டோட லோனு, அதுக்கப்புறம் அவங்க கார் எடுத்திருக்காங்க, அது எல்லாமே லோன் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே செட்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த டே தான் அவங்க ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அப்போ தான் சின்ன சொல்லியிருப்பாங்க நம்பி முடிவு பண்ணியிருப்பாங்க. இதுக்காக பேபி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எனக்கு நம்ம டேஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஏன் பண்ணிடுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சொல்லிட்டு ஈவன் அவங்க ஜிம்முக்காக எந்த ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஜிம் படிச்சது எல்லாமே அவர் ஸ்காலர் தான் படிச்சிருப்பாரு. ஜிம்முக்காக அவங்க மணியை ஈவன் அவங்க யோசிச்சது கூட கிடையாது. எனக்கு அவரோட தேவையில்ல அவரே பூர்த்தி பண்ணிக்கிட்டாரு. ஜஸ்ட் அவங்க ஃபுட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் தான். இப்போ நம்ம நம்பி சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு ஜிம்முன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க ஜிம்முக்கு பாடன் இருக்காங்க, ஜிம்முக்காக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்க. எதுவுமே பண்ணல அவனுக்காக சொல்லிட்டு அவங்க தானே எங்கே பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ நம்ம எவ்வளோ நேரம் ஜிம் நடந்துட்டு நம்ம ஜிம்மில் எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு இப்போ நம்பிச்சிடும் சின்ன சொல்ல அனுப்புறாங்க. ஜாமுக்கு ரொம்ப கஷ்டமாக ஏன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தானே எனக்கு எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா. இந்த வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்க ஜின்னுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எங்களுக்கு நிறைய ஆர்டர் பண்ணியிருக்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் எங்களுக்கு பையன் மாறிட்டு அவன் எப்போவும் எங்களுக்கு வந்து டயர்டாக ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. அவன் பாடனா எங்களுக்கு இருந்ததே இல்லைடா. என்ன பண்ணியிருக்க நீ ஏன்டா அப்பா அம்மா பண்ணா நீ எங்கிட்ட சொல்ல மாட்டியாடா. என்னாச்சும்
அங்கா இதெல்லாம் சொல்லிட்டு நம்பிச்சு ரொம்ப அழகாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க சரி என்ன ஃபீலிங் சொல்ல வேண்டாம், அவன் குழந்தைடா, அவனுக்கு எதுவுமே தெரியாதுடா. அவன் ஸ்டார்டிங் கேட்டான் மேரேஜ் ஆனப்ப ஏங்க ஹாஸ்டல் போறேன்னு சொல்லிட்டு நான் தானே கூட்டிட்டு வந்தேன். ஏன்டா இப்போ நீ இருக்கு அப்பா அம்மா எதுவும் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்டல் விட்டுருவேன்டா சொல்லு, நான் வந்து ஹாஸ்டல் விட்டுருவேன் அப்படி கேட்குறாங்க. ஜங்கு ஏங்க சொல்றாங்க சொல்லு, அப்பா அம்மா எதுவும் ஆயிடுனா உன்ட்டு எதுவுமே இல்லை நான் அப்படியே விட்டுருவேன், ஏன் தம்பி இல்லையா, ஏன்னா நான் வந்து என் கூட தான் வச்சுப்பேன், தனியாக விட்டுருவேன் கேட்குறாங்க. அப்போ ஜின்னுக்கு ஜிம் அப்படி தான்டா எப்போ நாங்கள் விட முடியுமோ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப அது எங்கள் அப்பா அம்மா சொன்னதுனால சொல்லிட்டாங்க, என்னடா பண்ணியிருக்க அப்பா அம்மா சொல்லிட்டு போனது பேருக்கு நம்ம என்கிட்ட சொல்லிக்கணும்டா, எங்களுக்கு தெரியாத பேப்பர் பார்த்ததுன்னு சொல்லிட்டு என்ன அப்படி பண்ண சரி ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு திரும்பி கேட்குறாங்க, நம்பிச்சு ரொம்ப அழகாங்க. நம்பிச்சு திரும்பி பார்க்குற ஜின் நீ என்ன சொன்ன ஆண்டி அம்மா கிட்ட கேட்குறீங்கன்னா ஜங்கோட அம்மா வந்துட்டு ஜின்னுட்ட கேட்டுருப்பாங்க பேபி இப்போ பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் அனுசரி அப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இல்லடா அது சொல்லிட்டாங்க ஏன்டா அவனை சொன்னேன், அவன் என்னடா பண்ணவனா கேட்குறாங்க. அது இல்லடா ஜிம் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா ஆண்டி சொல்றாங்க, ஏன்டா ஏற்கனவே அம்மாவுக்கு ஜிம்மு பிடிக்காதுடா சொல்லிட்டு அப்போ தான் நம்பிச்சு சொல்றாங்க. ஜம் பார்க்கல ஏங்க சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே பிடிக்கலடா, ஏதோ அவனுக்கு பாடனா இருக்கா நாங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டாங்க. அங்கே பாரு உண்மையாக சொல்லிட்டு என் மணின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூபா கூட ஜிம்முக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லைடா, அவன் பாவன்டா அவனே ஆர்டர் பண்ணி படிக்கிறான்டா, அவன் நல்லா படிக்கிறான், ஸ்கூல் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஸ்காலர்ஷிப் தானே படிச்சுட்டு இருக்கா, அவனுக்கு தேவையான திறமை அதெல்லாம் வாங்கிப்பான்டா, ஏன்டா அப்படி சொல்லிட்டு அவங்க நம்பி ரொம்ப அழகாங்க என்ன பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு இப்போ நான் விட சிக்னல் பண்ணதான் தாண்டி இப்படிலாம் பண்ணியிருக்க பத்தியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. அதுக்கப்புறம் ஜிம்மில் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்பிச்சு ஒன் டே எம்ஜிஎல் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் ஜின்னு பெக் பண்ணி கேட்குறாங்க, சொல்லு எம்ஜிஎல் அவன் எங்கே போயின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டேன், எனக்கு அவன் என் ஃப்ரெண்டுக்கு ட்ரூவாக இருப்பேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் என்னென்ன பண்ணிங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு எம்ஜிஎல் நடந்ததா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜின்னுக்கு தெரியுது அவர் பண்ண மிஸ்டேக் எல்லாமே இப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ஜின்னு ரியலைஸ் பண்ணுறாரு என்ன பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வெயிட் பண்ண தெரியுமா உங்களுக்காக, அவன் அன்னைக்கு ஒன் டே உங்களை வெட்டிங் அனுசரி மறந்துட்டேன் ரீசனுக்காக அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன், எங்களோட வெட்டிங் அனுசரி மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்க, ஜங்குக்கு ஒயின் தான் எல்லாம் டெக்கரேட் பண்ணாங்களா, ஏன் ஜிம் உங்களுக்கு ஏதாவது பண்ணது இல்லை சொல்கிறீங்க, 3 பேர் பண்ணுற பெரிய விஷயம் கிடையாது, அவன் ஒரே ஒரு பர்சனாக தான் அவன் பண்ணுவான், அவங்க எல்லாருக்குமே கேட்க ஒரு மாதிரி மேக் பண்ணுவான், உங்களை மேலே உள்ளவன் அப்படி தான் காமிப்பான். அவன் பாவம் அவன் என்ன பண்ணான் ரொம்ப அழகாங்க சொல்லுங்கள், அவன் படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக மூக்கில் பிளட் வந்துட்டு இருக்கும் தெரியுமா, அப்படியே நோஸில் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு படிப்பான். எனக்கு நான் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களுக்கு பலனை கூட சொல்லிட்டு அவ்வளோ பண்ணான். ஏங்க அப்படி பண்ணீங்க ஜின்ன பார்த்து யோசிச்சுட்டு கேட்குறாங்க. ஜின்ன ரொம்ப அழகாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம் அவ்வளோ கத்திடுறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறேன் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கை பற்றி யோசிச்சு கேட்குறாங்க, அவங்க உங்களை ட்ராப் பண்ண சொல்லி அவன் சொல்ல நீங்கள் தான் ட்ராப் பண்ணீங்க, இவன் அவன் அவன் என்கிட்ட காலேஜில் யார்கிட்ட பேசினா நீங்கள் எவ்வளோ கோவப்படுங்க, எவ்வளோ திட்டுங்க, எதுக்கு பேசுகிற பாசிட்டிவ் ஆகுற, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவ் ஆகிருக்கீங்க, அது எதுக்காக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவ் ஆகும்போது நானே ஃபீல் பண்ணேன், உங்களுக்கு அவன் பிடிச்சிட்டு லவ் இருக்கு பல சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணேன், எனக்கு லவ் பண்ணுற ஒரு பர்சன் தான் பாசிட்டிவ் ஆகும் சரியா, தேர்ட் பர்சன் யாரும் பாசிட்டிவ் ஆக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது இப்போ தான் ஜங்கு ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவன் போது நீங்கள் ஸ்டே பண்ணீங்க தெரிஞ்ச டைமில் அவனை ரூம் தானே, நீங்கள் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் ரூமை கொடுத்தீங்க, அப்புறம் நீங்கள் வந்தீங்க அவனை சோஃபா தூங்க வச்சிங்க சொல்கிறாங்க. 3 மந்த் அவன் சோஃபா தூங்குறான், அவனுக்கு எவ்வளோ நெக் பெயின் வந்து தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஸ்கூலில் அவஸ்தப்படுவான் தெரியுமா, காலேஜில் நெக் பெயின் வருது சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன், நான் தான் டெய்லியும் நெக் மசாஜ் பண்ணி விடுவேன், அதெல்லாம் எதுக்கு யாரோட பண்ணீங்க சொல்லிட்டு நீங்களும் டைம் எந்த ரீசனுக்கு வந்து வீட்டுக்கு வந்தீங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஷாங் சொல்கிறாங்க ஜிமின் சோஃபா தூங்கினாலும் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு 1 day 2 days சோஃபா தூங்குறதே கஷ்டம், அது சொல்கிறாங்க. அவனுக்கு என்னதான் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் அவனுக்கு ஃப்ரீடம் இல்லை, அவனுக்கு ரிலாக்ஸாக அப்புறமா தூங்கணும்டா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னுக்கு என்ன சொல்ல தெரியல, ஏன் நீங்கள் உங்கள் ஓன் தம்பி மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கேட்குறாங்க. ஜின்னால தாங்க முடியல, நான் என் தம்பியே சொல்கிறாங்க சொல்லுங்க லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ குக் பண்ணி கொடுத்துருங்க, அவன் எவ்வளோ டேஸ் வீட்டில் சாப்பிட மாதிரி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கேட்குறாங்க. அதானே நீங்கள் தான் ஒரு மாயக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களே சொல்கிறாங்க. அது என்கிட்டே ஜம் கொஞ்சம் மாயக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி ரொம்ப அழகாங்க. நம்ம ஜின்னால தாங்க முடியல, அவன் கேண்டில் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டா, கேட்டால் என்ன சொல்கிறேன் இல்லைன்னா இப்படி தான் எனக்கு பிடிக்கும், அவர் ரொம்ப குக் பண்ணுவார், பார்த்து குக் பண்ணுவார், அவர் லவ் கேரட் குக் பண்ணுறாரு, அது ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதானே சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணது இவன் அது பழ சாப்பிட கூட சாப்பிடுவான், எனக்கு மார்னிங் குக் பண்ணது நைட்டாக அந்த நைட் ஃபுட்டாக நைட்டில் கூட சாப்பிடுவான், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் மணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் யூஸ் பண்ண தெரியுமா, ஒவ்வொரு திங்ஸ் வாங்குறது ரொம்ப யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம், ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தது என்ன எங்கள் பதிலுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன ரொம்ப தாங்க முடியாமல் போயிடுது. இப்படி தான் அந்த